யூஸ் பண்ணுவாங்க. அவனை அவனுக்கு. எஸ், அவனை அவனுக்கு என்ன வேர்டு? நீங்க சொல்லலாம், அந்த வேர்ட் சொல்லலாம். நான் பேசுறது கேக்குதுன்னு நினைக்கிறேன். himself. himselfனா அவனே. ஓகே, சரி. இப்ப again him. ஓகே, நீங்க பேசுறீங்க அப்படின்னாக்கா மியூட் பண்ணிக்கலாம். ரொம்ப பேசிக்கான விஷயம் தான் இது. ஏன் மிஸ் பண்றோம்னு தெரியல. இது எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணும். ஹிம் பாருங்க, ஹிம் அப்படின்னா ஹோமோனிம். ஹிம்முக்கு என்ன ஹோமோனிம் இருக்குன்னு கேக்குறீங்களா? எழுதிக்கிங்க. ஹிம்னா அவனை. HYMN ஹிம். இந்த என் வந்து இதுல சைலண்ட். இது ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹிம்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? HYMN. கிறிஸ்டியன் இதுல இருந்து துதி பாடல். அது பாடல். இது அது சண்டே சர்ச் போறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யார் இங்க போறான்னு எனக்கு தெரியல. பட் அந்த ஹிம் வந்து பாடல். இறைவனை பற்றி வழிபடுகின்ற பக்தி பாடல் தான் ஹிம். இதையும் ஹிம்னு தான் சொல்லுவாங்க, அதையும் ஹிம்னு தான். உச்சரிப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் a சாங். இது வந்து he or him related to he. நீங்க பாருங்க, திடீர்னு ஏதோ ஒரு வார்த்தை சொல்றோம், அது வந்து இருக்கு him, ரைட்? இப்ப நம்ம நார்மலா சொல்றோம், ஐ want to see him. I want to see him because I like him. இப்ப பாருங்க, you take care of this. him அவனை அவனுக்கு. I want to see him, I like him. இந்த him வந்து நீங்க பார்க்கணும். எப்படி பார்க்கறதுன்னு சொல்றேன். இன்னைக்கு ஒரு இது மட்டும் ஆக்ஸ்போர்ட்ல நான் 2 நாளா இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியதை நான் இன்னைக்கு பண்ணிடுவேன் குயிக்கா. ஏன்னாக்கா அந்த டைம் எடுத்துட்டு நீங்க பண்ணணும். ஹிம் அப்படின்னா சாங். ஐ வாண்ட் டு see him, I like him. நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். குயிக்கா நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்படியே அந்த கான்செப்ட்ஸ், இது பார்க்கிங் லாட் அப்படின்னு சொல்லி இந்த ஏரியால நான் ஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். அதே சமயத்துல உள்வாங்கிக்கணும். உங்களை பத்தி தான் ஐ வாண்ட் டு see him. லுக் அட் தட். உங்களுக்கு ரிலேட்டடா ஏதாவது ஒரு சென்டென்ஸ் இருந்தாலும் நீங்க ப்ரிப்பேர் பண்றப்ப ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க வந்து அது மாதிரி கொண்டு போகலாம். இப்ப பாருங்க, நம்பர் 67. ஓகே, இந்த வார்த்தை இருக்கு உள்ளே. இன் ஆல்ரெடி வந்துருச்சு. இது வந்து இன்டு. 2 வார்த்தை அல்லது ஒரே வார்த்தை தான். இன்டு 67 இன்டுன்னா உள்ளே. I went into the room. நான் ரூமுக்குள்ள போனேன். I went into the room. We entered into the theater. நாங்க தியேட்டருக்குள்ள போனோம், நுழைந்தோம். All right, we went into the room. பாத்துங்க, we entered into the theater. So into. இப்ப நீங்க இந்த into அப்படின்னாக்கா உள்ளே, உள்ளே அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது. we entered into the theater. வருவோம், திருப்பி நம்ம வந்து ஒண்ணு கொண்டு வரலாம். 68 முக்கியமானது. லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் இது. ஆல்ரைட், இது போனா வராது. பணத்தை விட முக்கியமானது, ரைட்? எஸ், திஸ் இஸ் டைம். எஸ், எவ்வளவு பெரிய ஆளையும் கீழே போட்டு தள்ளிடும், எவ்வளவு சின்ன ஆளையும் பெரிய ஆளா மாத்திடும், ரைட்? வெரி பவர்ஃபுல். டைம் இஸ் பவர்ஃபுல். டைம் இஸ் பவர்ஃபுல். ரொம்ப சக்தி வாய்ந்தது நேரங்கிறது. ஸோ டைம் இஸ் அ மான்ஸ்டர்.
ரைட். ஒரு இரக்கமற்ற ஒரு பெரிய ஒரு அரக்கன் அப்படின்னு சொல்லிடலாமா? ரைட். சாதாரண எப்படியோ கொண்டு வச்சிரும், எவ்வளவு பெரிய ஆளை எப்படி வேணாலும் பொடிச்சு கீழே தள்ளிடும். டைம் இஸ் அ மான்ஸ்டர். நீங்க உங்களுக்கு உள்ளது என்ன வேணாலும் அதை எழுதிக்கலாம். டைம் அவ்வளவு முக்கியமானது. ரைட். டைம் இஸ் நேரம். நீங்க தமிழ்ல எழுதிக்கிங்க. டைம் ஒரு அரக்கன், டைம் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது. இங்க பாருங்க, பவர்ஃபுல். இங்க இருக்கு பாருங்க, பவர்ஃபுல் மான்ஸ்டர். சி த பவர். இங்க பவர்னு வருது ஒரு வார்த்தை. அந்த பவருக்கு ஹோமோனியம் போடலாமா? ஹோமோனியம் தானே பவர். ஒரே வார்த்தை பவர்னா எலக்ட்ரிசிட்டியை கூட பவர்னு சொல்லுவாங்க இல்லையா? ரைட். அப்புறம் இன்னொரு பவர் வந்து யாராவது சொல்லுங்க. அப்படி இங்கிலீஷ்ல எழுதுறேன் பாருங்க. நீங்க இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் கீழே தடுக்கி விழுந்தாலும் இங்கிலீஷ் மேலேயே விழுந்துட்டீங்கன்னு வச்சுங்க, எப்படியும் இங்கிலீஷ் வந்துடும் இல்லைங்களா? எஸ்டி. அவ்வளவுதான். அதுதான் இன்னைக்கு எப்படி ஆங்கிலத்திலேயே விழுந்தா தடுக்கி விழுறது எப்படின்னு பார்க்க போறோம். ஒரு 5 மினிட்ஸ் இடையில டைம் எடுத்துட்டு பார்க்க போறோம். ஸ்ட்ரென்த். ஓகே. நீங்க தமிழ்ல கட்டாயமா எழுதிக்கலாம். தமிழ் கூடவே வரப்போறதுதான். எப்பயும் நீங்க தமிழ்ல நோட்ஸ் எடுக்கலாம். பட் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த வார்த்தை பார்த்தாலும் இந்த 500 வார்த்தையில நிறைய வார்த்தைகள் 2 மீனிங், 3 மீனிங், 4 மீனிங், 5 மீனிங் வரும். சம் பார்த்தோம் பாருங்க நேத்தி, அது மாதிரி அப்பப்ப அத பார்த்துடலாம். 69. யா, சொல்லுங்க. டைம் இஸ் பவர்ஃபுல்னு சொல்றீங்க சார். இப்போ நேரம் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது எழுதணும். அவ்வளவுதான், சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. அவ்வளவுதான். அது இருக்கிறது எதுக்கு நம்ம போடுறோம்னா, அது நம்ம கான்சியஸா திங்க் பண்ணணும். இந்த ஆங்கிலம் கற்றல்ல அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது இஸ் எல்லாம் விட்டுறக்கூடாது. இருந்தது, டைம் வாஸ் வெரி பிக் திங், அப்ப இருந்தது இப்ப இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அப்ப வாசிப்போம். பட் இது பவர்ஃபுல்லான ஒரு ஆக்சுவலான ஒரு உண்மை, ஒரு உண்மையான ஒரு விஷயத்த நீங்க வந்து சிம்பிள் பிரசன்ட்ல தான் சொல்லுங்க. சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், ஒரு உண்மையான விஷயம். சூரியன் கிழக்கே உதிக்கிறது அங்க பாருங்க, உதிக்கிறதுங்கிறது வந்துருது பாருங்க. உதித்ததுன்னு நம்ம சொல்ல, உதிக்கிறதுங்கிறத சொல்றோம் டெய்லி பண்றது. அதனால இது வந்து நேரம் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது அப்படிங்கிறது. குட் கொஸ்டின் தேர். 69. சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். ஹோமோனியம்னா வேர்டு வந்து சேமா இருக்கும், பட் டிஃபரெண்ட் மீனிங்கா இருக்கும், அப்படிதாங்க சார்? ஆமாங்க. வேர்டு ப்ரொனவுன்சியேஷன் ரெண்டும் சேமா இருக்கும். இந்த பாருங்க, ஹோமோனியம்னா அருமையா கேட்டாரு பாருங்க. வேர்டு ஸ்பெல்லிங் ப்ரொனவுன்சியேஷன் ஒன்னா இருக்கும், ஆனா மீனிங் வேற. இங்க பாருங்க, இது வந்து ஹோமோஃபோன், அதுக்குதான் கேட்டாருன்னு நினைக்கிறேன். ஹோமோஃபோன். இது மேல உள்ளது வந்து ஹோமோனியம் இல்ல, ஹோமோஃபோன். கீழே உள்ளது இதுதான் ஹோமோஃபோனு. ரெண்டு சவுண்ட் ஒன்னா இருக்கும். வார்த்தை ஸ்பெல்லிங்கு மீனிங்லாம் வேற. இது வந்து ஸ்பெல்லிங்கு சவுண்டு எல்லாம் ஒன்னா இருக்கும். ஹோமோனியம். நிம்னா நேம்னு அர்த்தம், நோட் பண்ணிக்கங்க. NOM. நிம்னா நேம். ஹோமோனிம்னா சேம் நேம், சேம் ஸ்பெல்லிங், சேம் வேர்டு. ஹோமோஃபோன், ஃபோன்னா சவுண்டுன்னு அர்த்தம். ஃபோன் பாருங்க, ஃபோன், டெலிஃபோன், ஃபோனிக்ஸ், ஃபோனிட்டிக்ஸ். பாத்தீங்களா? அந்த ஃபோன்னா சவுண்டு. ஸோ சேம் சவுண்டா தான் இருக்கும், பாக்கியெல்லாம் வேற. இது எழுத்து முதற்கொண்டு சேமா இருக்கும், சவுண்ட் இருக்கும். இன்னொன்னு இருக்கு, ஹோமோகிராஃப். நோட் பண்ணிக்கிங்க. ஹோமோகிராஃப். கிராஃப்னா என்னங்க? கிராஃப்னா என்ன சொல்ல முடியுமா? கிராஃப்னா என்ன பாருங்க. கிராஃப், ஆட்டோகிராஃப், போட்டோகிராஃப். கிராஃப், ஆட்டோகிராஃப்னா நீங்களே எழுதுறது. போட்டோகிராஃப்னா படத்தை வரைகிறது, படமா எழுதுறது. பயோகிராஃபி, உங்க வாழ்க்கையை எழுதுறது. பாருங்க, கிராஃப். அப்ப கிராஃப்னா நோட் பண்ணிக்கிறீங்களா? கிராஃப்னா ரைட்னு அர்த்தம், எழுதிக்கிங்க. கிராஃப்னா ரைட்னு அர்த்தம். இப்பதான் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கிறோம். ஹோமோகிராஃப்னா எழுத்து மட்டும் ஒன்னா இருக்கும், ஆனா உச்சரிப்பு வேற, அர்த்தம் வேற. இப்ப சொல்லிடலாமா? போன மேம் கேட்டலாமா? இது எப்படி படிப்பீங்க? ஆப்ஜெக்ட் படிப்பீங்களா, அப்ஜெக்ட் படிப்பீங்களா? ஆப்ஜெக்ட் படிப்பீங்களா? பாத்தீங்களா? ஒரே இதுவா இருக்குது, ஒரே எழுத்தா இருக்கு, எழுத்து மட்டும் ஒன்னா இருக்கு. நீங்க அப்ஜெக்ட்னு படிக்கலாம், ஆப்ஜெக்ட்னு படிக்கலாம். அதுதான் நீங்க படிக்கிறப்பதான் தெரியும். இப்ப பாருங்க, இது எப்படி படிப்பீங்க? ப்ராஜெக்ட் படிப்பீங்களா, ப்ரொஜெக்ட்னு படிப்பீங்களா? ப்ராஜெக்ட்னு படிக்கலாம், ப்ரொஜெக்ட்னு படிக்கலாம். எங்க இருக்குதோ அப்படிதான். ஒண்ணு இல்ல, ஏகப்பட்டது இருக்கு. இது பாருங்க,
எங்க பார்த்தாலும் நிறைஞ்சிருக்கிறது, உலகம் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கிறது, ஒவ்வொரு துகள்லையும் இருக்கிறது. விண்டுன்னு படிக்கலாம், வைண்டுன்னு படிக்கலாம். ரைட். இது மாதிரி இது ஒரு பெரிய வீடியோவே இதுக்கு போட்டிருக்கேன், தனித்தனியாவும் போட்டிருக்கேன், சேர்ந்தும் போட்டிருக்கேன். ஹோமோகிராஃபுக்கு ஒண்ணு, ஹோமோனிம், ஹோமோஃபோனுக்கு ஒரு இந்த 500 வார்த்தையில 200 வார்த்தைக்கு மேல இது ஏதாவது ஒண்ணுத்துல வந்துடும். அதனால சோ ஹோமோகிராஃப், கிராஃப்ல பாருங்க, கிராஃபைட் பென்சில், பென்சில் எழுதுறதுக்காக பயன்படுற, அதுல இருந்து தான் கிராஃப் வந்தது. கிராஃபைட் பென்சில் பார்த்துருக்கீங்களா? கிராஃபைட், கிராஃப்ல எழுதுறது. ஆட்டோகிராஃப், போட்டோகிராஃப், பாருங்க, பயோகிராஃப். சோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் 69. All right. 69. பெற்றிருப்பது he sheetக்கு வர்றது. பெற்றிருப்பது he sheetக்கு வர, இங்கிலீஷ்ல சொல்லுங்க, ஈஸி. பெற்றிருப்பது வந்து he sheetக்கு வர்றது 69ல வருது. இப்ப he sheet நம்ம யூஸ் பண்ணோம். பார்த்து நீங்க எங்க வெளியில டிராவல் பண்றீங்கன்னா மியூட் பண்ணிக்கங்க. She has 2 sons. She has 2 sons. இப்ப அவளுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறது. அவள் 2 ஆண்கள், 2 மகன்களை பெற்றிருக்கிறார். இப்ப உடனே பாருங்க, இங்கிலீஷ் அதனுடைய வேலையை காட்டிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இப்ப பாருங்க, நீங்க யோசிக்கலாம் என்னன்னு. இங்க பாருங்க, சன் அப்படின்னு சொன்னா இந்த சன்னையும் குறிக்கும், ரைட்? அதே மாதிரி இந்த சன்னையும் குறிக்கும். கேபிட்டல் எஸ் போட்டிருக்கேன் இல்லையா, சூரியன். ரெண்டுத்துக்கும் ஒரே சவுண்டு தான், ஹோமோ போன் தான். சோ நீங்க பாருங்க, she has 2 sons. இந்த 2 இப்ப பாருங்க, 2ன்னு போட்டாச்சு, 2 பேர் இருக்காங்க. இது லேஸ் பட்டத்துல விடுற மாதிரி தெரியல பாருங்க. ஹோமோபோன்ல இப்ப பாருங்க, நல்லா பாத்துங்க, டிஓ போட்டாலும் அதேதான் உச்சரிக்கணும். சு சு சு, அவ்வளவுதான். டிடபிள்யூ போட்டாலும் சு, அவ்வளவுதான். அப்புறம் டிஓஓ போட்டாலும் டூ தான், டூலாம் கிடையாது, சு தான். மூணுத்துக்குமே ஒண்ணுதான். நோட் பண்ணிக்கிறீங்களா? மூணுமே ஹோமோபோன் தான். டூ, டிஓ போட்டாலும் டூ தான், டிடபிள்யூ போட்டாலும் டபிள்யூ தூக்குங்க, டூ தான். டிஓல ஒரு ஓவை தூக்கிடுங்க, திருப்பி டூ தான். ஆனா எழுதுறப்ப இப்படி எழுதுறோம், ரைட்? நீங்க படிக்கிறப்ப படிக்காதான் தெரியும், பார்த்தாதான் தெரியும். இப்ப பாத்தீங்களா, ஹோமோபோனு எங்க பார்த்தாலும் வடிவேலு சொல்ற மாதிரி அது கண்ணி வெளி வச்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா? எது பண்ணாலும் 500 வார்த்தைன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளார அவ்வளவு விஷயம் இருக்கு. அதனால இப்ப ஒத்துக்க முடியுமா? அந்த 500 வார்த்தை நல்லா தெரிஞ்சா போதுமா? நல்லா தெரியும், நல்லா தெரிஞ்சா போதும். டூ, டிடபிள்யூஓ. இங்க வந்து இப்ப ரெட்ல போட்டலாமா? இதுல வந்து இந்த டபிள்யூ வந்து சைலண்ட். ஓகே, இந்த டபிள்யூ வந்து சைலண்ட். சைலண்ட் வார்த்தையை ரெட்ல போடுவோம், ரைட்? இதுல இந்த ஓ வந்து சைலண்ட். மூணுத்தையும் ஒரே மாதிரி தான் உச்சரிக்க வேண்டும். மூணு பேரை. இதுக்கு என்ன அர்த்தங்க? ஐ லைக் ஹிம் டூ. இதுக்கு என்ன அர்த்தங்க இருக்கு? இங்கிலீஷ்ல ஆல்சோ, கூட எழுதிக்கிங்க, கூட. எனக்கு கூட அவளை பிடிக்கும், கூட. அதான் டூ, டூ ஆல்சோ. இந்த டூ வந்து நம்பர் டூ, ரைட்? நம்பர் டூ. இது இந்த டூ வந்து இக்கு, ஒரு இதுல இக்கு ஒரு, இந்த டூவை திருப்பி போடலாமா? இந்த டூ வந்து ஹோமோனிம். பாருங்க, அதுக்குள்ள கதை இருந்துகிட்டே இருக்கு பாருங்க. ஒரு டூ வந்து இது முன்னாடி பார்த்ததுதான். ஒரு டூ வந்து இன்ஃபினிட்டிவ் டூ, இன்ஃபினிட்டிவ் டூவா, இன்ஃபினிட்டிவ் டூவா, இன்னொரு டூ ப்ரப்போசிஷன் டூ. இங்க நம்ம இது பார்த்ததுதான். எகைன் நீங்க பாருங்க, எல்லாரும் ஆடியோ, எல்லாரும் வீடியோவை ஆன் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. வீடியோவை ஆன் பண்ணுங்க, நல்லது. ஏன்னா நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்றோம். நீங்க வந்து ஏதாவது நீங்க டாப்ல வரீங்கன்னா உடனே நம்ம சொல்ல, பிரதீப் சார்னு கூப்பிடுறோம். அருமையா ஆடியோ வந்து பக்காவா கட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காரு, நல்லா பண்றாரு. அது மாதிரி கோபாலகிருஷ்ணன் சாரு, சதீஷ், அவங்க எல்லாம் வந்து நல்லா வந்து ஆடியோ வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப எப்பயுமே அவங்க அஸ்வின் புவனா 2 வக்கீல்களும் 2 பேருமே ரொம்ப பக்காவா கொடுக்குறாங்க. வெரி நைஸ், வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, இன்டென்சிவா பண்ணணும். ஒரு 30 நாள் 60 நாள் ப்ராஜெக்ட் நீங்க எடுத்தீங்கன்னா பக்காவா பண்ணணும்.
சபரிமலைக்கு மாலை போடுற மாதிரி 48 நாள்ல பக்காவா பண்ணிடணும். ரைட்? நீங்க பண்றப்பதான் அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ரைட்? மேலோட்டமா பண்ண முடியாது. அது மாதிரி வீடியோ இங்கேயே ஆன் பண்ணலன்னா ஒரு இங்கிலீஷ் பேசுறது 4 பேருக்கு முன்னாடி எப்படி நம்ம பேச போறோம்? ரைட்? இந்த பாருங்க, ஹோமோஃபோன், ஹோமோகிராஃபி இதெல்லாம் முக்கியமான கான்செப்ட். இதுக்கெல்லாம் ஒவ்வொரு வார்த்தைக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன், பண்ணியிருக்கேன். நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம்ல ஸ்மால் வீடியோஸா இருந்ததுன்னா நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். ஃபுல் வீடியோவே இருக்கும் அதுல. ரைட்? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொல்ற கான்செப்ட் எல்லாமே. ஏன்னாக்கா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா வேற மாதிரி பண்ணணும். இந்த 3 போதும் உங்களுக்கு. ஹோமோனிம், ஹோமோகிராஃப், ஹோமோஃபோன் நீங்க ஹேண்டில் பண்ணிட்டாலே வொக்காபுலரி ஈஸியா நீங்க ஹேண்டில் பண்ணலாம். she has 2 sons. இங்க 2க்கு சொன்னேன். இந்த 2 வந்து ஹோமோஃபோனா இருக்கு. சன் வந்து திருப்பி ஹோமோஃபோனா இருக்கு. அதுதான் பார்க்கணும். எழுதுறப்பதான் அதோட முழு பரிமாணமும் நமக்கு தெரியும். ஆனா யாராவது பேசுறப்ப தெரியாது. பேசுறப்ப அதனால இன்னொருத்தவங்க பேசி கேட்கறது நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் அவங்க பேசினால்தான் புரிஞ்சுக்குவேன் சார். அப்படிலாம் கிடையாது. நீங்க படிச்சுக்கிட்டு புரிஞ்சாதான் அப்புறம் பேசுறத வந்து நல்லா கரெக்டா புரிஞ்சுக்க முடியும். ரைட்? பெற்றிருப்பது she has 2 sons. நம்பர் 70. நீங்க தமிழ்ல நோட்ஸ் எடுக்கணும். அவளுக்கு 2 குழந்தைகள் உள்ளன. பாருங்க, அவள் 2 குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகளை வைத்திருக்கிறாள். ஹேஸ். அது அந்த இடத்துல பார்க்கணும். நிறைய பேர் ஐசிய மூவி நான் படம் பார்த்தேன்னே எனக்கு ஆடியோ கட் பண்றாங்க. சீனு பரப்ப நான் படம் பார்க்கிறேன். ஐ சி த அதர் மூவியை வந்து நான் வேறொரு படம் பார்த்தேன்னு எனக்கு அனுப்புறாங்க. அப்படி அனுப்பக்கூடாது. ஐ சி த அதர் மூவினா நான் வேறொரு படம் பார்க்கிறேன். இங்க அதுல தெளிவா இருக்கணும். அதனாலதான் இருக்கிறது வந்து தெளிவா இருக்கும். 70 ரேங்க்ல வர்றது பார்க்கணும். கேர்ஃபுல்லா பார்க்கணும். இது பாருங்க, பார்த்துட்டீங்க, பார்க்கறதையே பார்த்துட்டீங்க. இந்த 70ல வர்றது இங்க பாருங்க. இப்ப பாக்குறதுன்னா ஒண்ணு வந்து சீனா பாக்குறது. ரைட்? இப்ப பாருங்க, லுக்குன்னா ரொம்ப ஷார்ட்டா பாக்குறது. வாட்ச் அப்படின்னா ரொம்ப நேரம் பாக்குறது. இப்படி பார்க்கலாமா? இப்படி போட்டுடலாமா? கரெக்டா இது மாதிரி கொண்டு வந்துடலாமா? சீனா கொஞ்ச நேரம் பாக்குறது. கட் பண்ணுவோங்க. லுக்குன்னா ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பாக்குறது. ரொம்ப ஷார்ட். ஒரு லுக் விடுறாண்டா அப்படின்னாக்க குயிக்கா பார்த்துட்டு விட்டுறது. சீனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் பாக்குது. இப்ப சொல்லலாமா? 1 நிமிஷம் பார்த்தா லுக், சரிங்களா? 5 நிமிஷம் பார்த்தா சி, 10 நிமிஷம் பார்த்தா வாட்ச். இப்ப பாருங்க, ஐ எம் வாட்சிங் எ மூவினா 3 மணி நேரம் படத்தை பார்ப்பீங்க, சரிங்களா? அப்ப ஐ எம் சீயிங் எ மூவிங்க விட ஐ எம் வாட்சிங் எ மூவி. நல்லா இருக்கு, படம் சூப்பரா இருக்கு, நான் ஃபுல் படத்தை பார்க்க போறேன் அப்படின்னா அது ஐ எம் சீயிங் எ மூவி இல்ல, வாட்சிங் எ மூவி. குப்பன் சார் இது ஓகேங்களா? ஐ எம் வாட்ச். ரைட்? வாட்ச்னா கொஞ்சம் அதிக நேரம் பார்க்கறேன். டீனா பரவாயில்ல, ரொம்ப குறைச்சும் கிடையாது, ரொம்ப அதிகம் கிடையாது. ஐ சாத மூவி, இப்ப எனக்கு பிடிக்கலப்பா, ஏஞ்சி வந்துட்டப்பா. லுக் அப்படியே ஜஸ்ட் ஹேவ் எ லுக், அப்படியே ஒரு பார்வை பாக்குறது. இப்ப பாருங்க, நான் போட்டிருக்கிறது சும்மா ஒரு தோராயமா 1 நிமிஷம் பார்த்தா 5 நிமிஷம் நீங்க பாத்தீங்கன்னா சி, 10 நிமிஷம் நீங்க நிறைய பாத்தீங்க, 50 நிமிஷம் போடுங்க பாத்தீங்கன்னா வாட்ச். ஓகே, இது பார்க்கணும். இந்த வாட்ச்னு பார்த்த உடனே தோணுதா ஹோமோனிம் வருதா? ஹோமோனிம் வருதா? வாட்ச்னு பார்த்த உடனே எங்க இருங்க, ஒரே ஒரு நிமிஷம். எங்க எப்படி அது பார்த்த உடனே தெரிஞ்சிடணும். இங்கிலீஷ் வந்து அவ்வளவு குறைச்ச வார்த்தை இருக்கு. ஏகப்பட்ட வார்த்தைகளை ஒரு வார்த்தைக்குள்ள ஏகப்பட்ட அர்த்தத்தை இது பண்ணணும். போடலாமா? வாட்ச்ல கிளாக்கா, அந்த கிளாக்கு ஹேண்ட் இது போடலாமா? ஒண்ணு, இன்னொன்னு, இன்னொரு வாட்ச்ல இப்பதான் பார்த்தோம். நோட் பண்ணுங்க, குயிக்கா நோட் பண்ணுங்க. ஹோமோனும் ஒரு ஸ்டேஜ்ல இந்த பேரை நான் சொல்லாமலே போடுவேன் லிஸ்ட். நீங்க அந்த பேரை போட்டுக்கணும். யாராவது வெளியில டிராவல் பண்ணீங்கன்னா மியூட் பண்ணணும். இது பாக்கி உள்ளவங்க ஒரு ஆள்னால பாக்கி எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா இது ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கல, ஒரு லாங்குவேஜ அதோட குறுக்கு வெட்டு தோற்றத்துல பாத்துக்கிட்டு இருக்கோம், ஒரு லாங்குவேஜ கிராஸ் செக்ஷன்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். இது சும்மா ஒரு லிஸ்ட் நம்ம பார்க்கல. நிறைய ஐடியாஸ் வரும், நிறைய நம்ம அதுல போடுவோம். இது நீங்க அப்படி தெரிஞ்சாதான் நீங்க பண்ண முடியும். ரைட்? எகெயின் ஆடியோ குப்பன் சார் சொல்லுங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பண்ணுங்க. ஏகப்பட்டது இருக்கு, உங்களுக்கு கொடுக்க போறேன், நிறைய இருக்கு.
29 வந்து நான் வந்து வீடியோல கொடுத்திருக்கேன். அதுல மினிட் மைனூட் ஏகப்பட்டது இருக்கு, நம்ம பார்க்கலாம். சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். அவரு இது சொன்னது மினிட் மைனூட்டுக்கு சொன்னது ஏகப்பட்டது இருக்கு. இதை சொல்லுங்க. இப்ப இது எப்படி படிப்பீங்க? கண்டென்ட் படிக்க கூடாது. கண்டென்ட்னும் படிக்கலாம். எப்பன்னா நான் திருப்தியா இருக்கேன், ஐ ஹாவ் கண்டென்ட் இன் மை லைஃப்னா என் வாழ்க்கையில திருப்தியா இருக்கிறது. ஒண்ணு வந்து சாட்டிஸ்ஃபைடு. இப்ப சாட்டிஸ்ஃபைடு சரியா? இன்னொன்னு என்ன தெரியுங்களா? இன்னொன்னு கான்டென்ட்னா உள்ளடக்கம். கான்டென்ட், அது பேரு கான்டென்ட். அவன்கிட்ட கான்டென்ட் இருக்குப்பா, யூடியூப்ல அவனுக்கு போடுற அளவுக்கு கான்டென்ட் இருக்குப்பா, கேள்விப்படுங்க. அத இந்தியால என்ன சொல்லுவோம்? கண்டென்ட்னு ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லிடுவோம், அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம். ஆனா அமெரிக்கன்ஸோ யூகே பீப்புளோ சொல்றப்ப கான்டென்ட் அப்படின்னா உள்ளடக்கம், இன்க்ளூஷன். நம்ம புக்ல எல்லாம் இருக்கும் இல்லையா, சின்ன வயசுல நம்ம கான்டென்ட்ஸ்னு படிக்கணும், கண்டென்ட்ஸ்னு படிச்சக்கூடாது, கான்டென்ட்ஸ். சோ ஒண்ணு வந்து கண்டென்ட், ஒண்ணு கான்டென்ட். குப்பன் சார் சொன்ன மாதிரி மினிட் மைனூட் நிறைய பார்க்க போறோம். ஆச்சரியமா வர்ற மாதிரி பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 30 வார்த்தைக்கு மேல அது பார்க்க போறோம். அது வர வர பாத்துருவோம். இந்த 500 வார்த்தையை டிராவல் பண்றப்ப அதையும் பாத்துருவோம். பார்க்கிறது, லுக் ரொம்ப முக்கியமா. ஐ லுக் அட் ஹிம், ஐ லுக் அட் ஹிம். இப்ப பாருங்க, லுக்குக்கு அப்புறம் அட்டு தான் வரும். ஐ லுக் அட் ஹிம். நான் அவனை பார்க்கிறேன். ஐ லுக் ஹிம்னு சொல்லக்கூடாது, ஐ லுக் அட் ஹிம்னு சொல்லணும். நான் அவனை பார்க்கிறேன். ப்ளூல போடுறேன், உங்களுக்கு ரிவைஸ் பண்றப்ப சொல்லணும். லுக்னு வந்து அட், ஐ லுக் ஹிம்னு சொல்லவே கூடாது. நான் அவனை பார்க்கிறேன், ஐ லுக் அட் ஹிம். அட் ஹிம் நோட் பண்ணிக்கங்க, நோட் பண்ணிக்கங்க. எஸ், ஒரே ஒரு நிமிஷம். இன்னும் யாருமே கேமரா கான்சியஸாவே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே கேஷுவலா விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு இது பண்றீங்க, பாத்துக்குங்க. ரைட். எஸ், 71 குயிக்கா. கூட, இப்பதான் பார்த்தோம். கூட இப்பதான் பார்த்தோம். ஆல்சோ ஆல்சோ பின்னாடி வரும். டூ அதை விட கொஞ்சம் பவர்ஃபுல் வேர்டு. ஐ லைக் ஹிம் டூ. பாருங்க, ஐ லைக் ஹிம். இப்ப பாருங்க, யூ லைக் ஹிம். இப்படி ஆரம்பிப்போமா? யூ லைக் ஹிம், உனக்கு அவனை பிடிக்கும். ஐ லைக் ஹிம் டூ, எனக்கு கூட பிடிக்கும். ஐ லைக் ஹிம் டூ, எனக்கு கூட பிடிக்கும். பாத்துக்குங்க, எனக்கு கூட பிடிக்கும். இப்படிதான் சொல்லணும். டூனாக்க யூ லைக் ஹிம், ஐ லைக் ஹிம் டூ. இது கொஞ்சம் நேரம் எடுத்திருக்கோம். இப்ப அடுத்தது வந்து உங்களுக்கு அது ரிலேட்டடுங்கிறதுனால ரெண்டா கம்பைன் பண்ணியா சொல்லிடலாம். இப்பதான் பேசணும். இப்ப பாருங்க, 72 குயிக்கா பண்ணிடலாமா? 2 2 சரிங்களா? Now I have 2 sisters. உங்களுக்கு என்ன ஒரு பிரதர்ஸ் 2 பேர் இருக்காங்கன்னா ஐ ஹேவ் 2 பிரதர்ஸ் எழுதிக்கலாம். எது உண்மையோ அப்படி எழுதிக்கலாம். எனக்கு தெரிஞ்சது, இப்ப எனக்கு ரிலேட் பண்றது நான் எழுதிக்குவேன். இந்த ஒவ்வொரு வாக்கியமே உங்களுடைய லைஃப் சார்ந்து இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ஈஸியா ஐ ஹேவ் 2 சிஸ்டர்ஸ், ரைட்? ஹேவ், ரைட்? 2. சோ ஹேவ்க்கு 2 அர்த்தம் இருக்கு, டபுள் ஆக்ட் இருக்கு, ரைட்? ஒரு ஹேவ் வந்து சப்போர்ட்டிங் வெர்பு, ஒரு ஹேவ் வந்து மெயின் வெர்பு. அப்ப ஹோமோனிம்ல நீங்க தைரியமா ஹோமோனிம்ல ஹேவ போடலாமா? ஹேவ போடலாமா? ரைட்? ஹோமோனிம்ல போடலாமாங்களா கூப்பன் சார்? ஏன்னாக்கா அது புரியுதா? ஹோமோனிம் தான் இல்லைங்களா? ஒரு ஹேவ், ஐ ஹேவ் அ பென்னா ஒரு வச்சிருக்கேன், ரைட்? ஐ ஹவ் கான் தேர்னா நான் போயிருக்கிறேன்னு சொல்லி சப்போர்ட்டிங்ல வரும். ஒண்ணு வந்து மெயின் வெர்ப், இன்னொன்னு சப்போர்ட்டிங் வெர்ப். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த 2 வாட்டி 2 ஆட் பண்றத மைண்ட்ல எப்பயுமே கொண்டு வரணும். அப்பதான் அந்த கஷ்டம் நமக்கு தீரும். 73 72
நான் முடிஞ்ச அளவு நான் மியூட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா விடாப்புடியா அன்மியூட் பண்ணிடுறீங்க. நீங்க பேசுறப்ப அன்மியூட் பண்ணா போதும். இப்ப இது பாருங்க 73 முக்கியமான வார்த்தை. அதிகத்துக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு தமிழ்ல. அதிகங்கிறதுக்கு இந்த அதிகம் வந்து மோர். மோர். இப்ப நோட் பண்ணிக்கிங்க. மோர் பாருங்க, நல்லா பாருங்க. ஐ நீட் ஒன் மோர் டே. இந்த 500 வாரத்துக்குள்ள வரப்போகுது, வந்துருச்சு. நீடு வரப்போகுது, ஒண்ணு வரப்போகுது, மோர் வரப்போகுது, டே வரப்போகுது. பாருங்க, நீங்க 500 வார்த்தை பாத்தீங்கன்னா எல்லாமே இது வந்துடும். நீங்க என்ன சென்டென்ஸ் போனாலும் அந்த 500 வாரத்துக்குள்ள வந்துடும். ஐ நீட் ஒன் மோர் டேன்னா தமிழ்ல சொல்லணும் யாராவது. எனக்கு ஒரு நாள் ஆடியோ அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. எனக்கு இன்னும் ஒரு நாள் தேவைப்படுகிறது. எனக்கு எனக்கு மேலும் ஒரு நாள் அப்படிங்கறதா, ஒரு நாள் அதிகமா தேவைப்படுது. எனக்கு ஒரு நாள் அதிகமாக தேவைப்படுகிறது. ஐ நீட் ஒன் மோர் டே டு கம்ப்ளீட். பாருங்க, அப்படியே நான் கனெக்ட் பண்றேன். கம்ப்ளீட், முடிக்கிறதுக்கு. இந்த டு வந்து இன்ஃபினிட்டிவ். இந்த டு ப்ரொபோசிஷன் கிடையாது, ரைட்? ஐ நீட் ஒன் மோர் டே டு கம்ப்ளீட். ஓகே, இந்த நீடு எகெயின் நமக்கு ஆங்கிலம் அதனுடைய வேலையை காட்டிக்கிட்டே இருக்கும். எப்படி டைம் அதோட வேலையை காட்டுதோ ஆங்கிலம் அதோட வேலையை காட்டிக்கிட்டே இருக்கும். இங்க பாருங்க, ஹோமோஃபோன். நீட் அப்படின்னா தேவை. இந்த பாருங்க, கேஎன்இடி நீட். நீடுன்னா மாவு, ஃப்ளவர். ஃப்ளோர்னு படிக்க கூடாது, ஃப்ளவர்னு படிக்கணும், ரைட்? ஃப்ளவர்னா மாவு. இந்த நீடுன்னா மாவு, மாவு பிசையறது மாவு. இந்த நீட், இதுக்கும் நீடுன்னு தான் படிக்கணும். இது இந்த கே வந்து சைலண்ட் போட்டுடலாமா? பாருங்க, ஒரு வார்த்தை சொன்னா அதோட ஹோமோஃபோன் இருந்ததுன்னா கட்டாயமா நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா தப்பா போயிடும். அது நம்ம தப்பா இது பண்ணிடுவோம். அவங்க நீடுன்னு சொன்னாங்க, நீட் த ஃப்ளவர் அப்படின்னா மாவை பிசைங்க அப்படிங்கிறது. மாவுனால் நீடு தான். இப்ப பாருங்க, ஃப்ளவர்னு சொன்னேன், ஃப்ளோர் இல்ல, ஃப்ளவர். இப்ப பாருங்க, FLOURம் ஃப்ளவர் தான், FLOWERம் ஃப்ளவர் தான். வாவ், ரெண்டுத்துக்கும் எக்ஸாக்டா ஒரே ப்ரொனன்சியேஷன். இந்த ஃப்ளவர்னா பூவு, இந்த ஃப்ளவர்னா ஃப்ளோர்னு படிச்சிடாதீங்க. ஃப்ளோர் வேற, ஃப்ளோர் வந்து தரைதளம். ஃப்ளோர் ஞாபகம் வச்சுங்க, நோட் பண்ணிக்கிறீங்களா? அனுமார் வாழ் மாதிரி போயிட்டே இருக்குதா? ஆனா இந்த 500க்குள்ள பெரிய வாழ் தான், ஆனா சுத்திடலாம். அது எவ்வளவு பெரிய அனுமார் வாழா இருந்தாலும் சுத்தி போட்டுடலாம். சரிங்களா? சுத்தணும், அதுதான் ரொம்ப முக்கியம். வாள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சுத்திடலாம். எஸ், அதிகம். ஐ நீட் ஒன் மோர் டே டு கம்ப்ளீட். இங்க டூ பாருங்க, இந்த டூ ஹோமோஃபோன்னு சொல்லியிருக்கேன். 74. ஓகே, எகெயின் வரும். ஆங்கிலத்தை நீங்க சுவாரஸ்யமா பார்க்கணும். சுவாரஸ்யமா பார்த்தீங்கன்னா அது அதோட பிரம்மாண்டம் உங்களுக்கு தெரியும். நம்ம என்னதான் ஆங்கிலத்தை திட்டினாலும் பாருங்க, இது ஒரு ஸ்பெஷல் வார்த்தை. இந்த வார்த்தை உங்களோட 10 நாளா சுத்திக்கிட்டே இருக்குது. உங்க 10 நாளா உங்களை விடாம சுத்திக்கிட்டே இருக்குது, ரைட்? விடாம இந்த கருப்பு சுத்திக்கிட்டே இருக்கு, ரைட்? இதை பத்தி நம்ம பார்த்துடலாமா? ரைட். இப்ப பாருங்க, இப்ப சொன்ன கரெக்டா சுத்திட்டு இருக்கா? கொண்டு வந்துடலாமா? அப்பாடா, இது பெரிய ஹோமோஃபோனுங்க. பாருங்க, ரைட் வந்து சாதாரண வருஷம் பாருங்க, ரைட். இதுக்கும் அதே ப்ரொனன்சியேஷன் தான், ரைட். இதுக்கும் அதே தான். இங்க பாருங்க, இதுக்கும் அதே தான். இங்க பாருங்க, இதுக்கும் அதே தான். ஓ வா, எழுதிக்கிங்க. ரைட்னா எழுதுறது, ரைட்னா எழுதுறது. அப்படியே பாருங்க, அந்த இடியாப்ப சிக்கலை பாருங்க, இந்த ரைட் அப்படியே எடுக்கிறோமா? இந்த ரைட் அப்படியே எடுத்து இந்த ரைட்டை போட்டு, ரைட், இந்த ரைட்டு, இந்த ரைட்னா கரெக்டா? கரெக்டா? இந்த ரைட்டு, அந்த ரைட் அப்படியே ஹோமோனிமா கன்வெர்ட் பண்ணுங்க. அதே ரைட்டு என்னங்க, ஆப்போசிட் லெஃப்டா? புரியுதா? ஆப்போசிட் லெஃப்டா குழந்தைகள் சார்? இது புரியுதா? லெஃப்ட்டுக்கு ஆப்போசிட் ரைட்டு. வலதுனாலும் ரைட்டு தான், கரெக்ட்னாலும் சரினாலும் ரைட்டு தான். இங்க வந்துடலாமா? இங்க வரலாமா? ஹோமோஃபோனுக்கு ரைட்டுனா எழுதிக்கிங்க. எழுது, ரைட், எழுது. RIGHTயும் அப்படிதான் உச்சரிக்கணும். சரி, கமா, வலது. இங்க ரெண்டு இது போட்டுங்க, ரெண்டு போட்டுங்க. சரி, கமா, வலது, ரைட்? இந்த ரைட் சடங்கு. வாவ், ஃபைனல் ரைட் அப்படின்னா இறுதி சடங்கு, அதுக்கும் ரைட்டு தான்.
ரிச்சுவல் இதுல இருந்தா ரிச்சுவல் நவுனா வருது. ரைட் வந்து அட்ஜெக்டிவ். இப்ப பாருங்க ரைட்னா ரைட் வந்து பாருங்க ரிச்சுவல்ங்கிறது அட்ஜெக்டிவ், ரைட் அப்படிங்கிறது நவுன். ரைட்னா சடங்கு. இந்த ரைட் வந்து பிளே ரைட், நாடக எழுத்தாளர். பிளே ரைட், ஷேக்ஸ்பியர் இஸ் a playwright. WRIGS, நாடக எழுத்தாளர். வா, இந்த நாளுக்கு இப்படிதான் சொல்லுமா, இப்படித்தான் சொல்ல வேண்டும். இதுக்கு பேரு போட்டுலாமா, ஹோமோஃபோன். சவுண்டு சவுண்டு சவுண்டு, இதுக்கு பேரு ஹோமோனிம். சோ நம்ம வெறும் லிஸ்ட் பார்க்கல, இங்கிலீஷ் அஸ் அ ஹோலாவே பாக்குறோம். உங்களுக்கு புரியும். இத உங்களுடைய வாக்கியங்கள்ல இது பண்ணுங்க. இது கஷ்டமே கிடையாது. இது இந்த 500 வார்த்தைக்குள்ள சுத்திட்டு இருக்க ஒரு விஷயத்த இப்ப அனுமார் வாழம் சுத்துறோம், அவ்வளவுதான். ரொம்ப பெருசா இருக்கு. அதை சுத்தி கைக்குள்ள கொண்டு வர்றோம். இந்த ஹோமோஃபோனு, ஹோமோனிமு, ஹோமோகிராஃப் வந்து பெரிய அளவுல பயன்படும். ரைட், இதுக்கு நீங்க எக்ஸாம்பிள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நிறைய வாட்டி எழுதி சொல்லலாம். ஐ ரைட் எ லெட்டர். இது ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் கொடுத்துட்டோம். ரைட், ஐ வில் ரைட். ரைட், சூப்பர். ஐ ரைட் எ லெட்டர் பண்ணிக்கலாம். 75. இந்த 100 வார்த்தைக்குள்ளே நீங்க அவ்வளவு கவர் பண்ணலாம். அடுத்த 400 பத்தி பெருசா கவலைப்பட வேணாம். இந்த 100 வார்த்தை படிக்கிறப்ப அந்த வார்த்தைகள்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்க உங்களுக்கு தெரியாமலே படிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பாக்குறோம். 75, இந்த ரேங்க்ல 75 வர்றது போ. நம்ம அடிக்கடி யூஸ் பண்றோங்க. கோ, சி, ரைட்டு. சோ இது ஸ்பெஷலான V2 இருக்கு. எதுக்குமே கிடைக்காத ஒரு V2 இதுக்கு கிடைக்குது. ஏன்னா சம்பந்தமே இல்லாம கோ, V1 வெண்ட். நோட் பண்ணிக்கங்க, V2 வந்து வெண்ட், சம்பந்தமே இல்லாம இருக்கும். பொதுவா V1, V2, V3 எல்லாம் சம்பந்தப்படும். இந்த V2 வந்து V1 ஓடையும் கனெக்ட் ஆகாது, V3 ஓடையும் கனெக்ட் ஆகாது. இது பாட்டுக்கு இது வேலையை பார்த்துட்டு இருக்கும். வெண்ட் அப்படின்னு வரும். ரொம்ப 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 வித்தியாசமான V2 உள்ளது இங்கிலீஷ்லயே இந்த வேர்புக்கு தான். அதுக்கு நோட் பண்ணிக்கிறீங்களா? ஸ்பெஷல். ஸ்பெஷல் கலர் போட்டுக்கலாமா? ஸ்பெஷல் கலர். எஸ், அது V2 ஸ்பெஷலா உள்ளது. ஏதோ ஒரு வார்த்தைக்கு நம்ம ஒவ்வொரு மனுஷங்களும் எவ்வளவு யூனிக்கோ, ஒவ்வொரு மனுஷங்களும் எவ்வளவு அரிதானவர்களோ, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏதோ ஒரு அரிதான குவாலிட்டி இருந்துகிட்டே இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டாலே நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிடும். ரசிச்சா உள்ள வந்துடும். ரசிச்சா என்ன வருங்க? கிரியேட்டிவிட்டி வந்துடும், படைப்பாற்றல் வந்துடும். நீங்க ஃபர்ஸ்ட் ரசிச்சாலே போதும். கிரியேட்டிவிட்டி வந்துட்டா ஈஸியா கத்துக்கலாம். எஸ், நம்பர் 76. ஆல் ரைட், பார்ப்பது. வந்துட்டாரு வந்துட்டாரு வந்துட்டாரு. போலாமா? நம்ம பார்க்கிங் லாட்டுக்கு போலாமா? ஹோமோஃபோன். ஹோமோஃபோன் நம்மள விடாது. ஒரு சீனா பாக்குறது. ரைட், இன்னொரு சி ஸ்பெல்லிங் சொல்லுங்க. போனா மேம் சொல்லுங்க, இன்னொரு சி ஸ்பெல்லிங். SEA. அதையும் சீனு தான் உச்சரிக்கணும். ஓஷன். நோட் பண்ணிக்கிங்க. கடல் கடல் கடல், ஒரு சி பா. 2 சியும் ஒரே மாதிரி தான் உச்சரிப்பாங்க. ஹோமோஃபோன் போட்டுருங்க. ஹோமோஃபோன். 500 வார்த்தை தெரிஞ்சா போதும்னு சொன்னாரு. அவர் பாட்டுக்கு ஏகப்பட்ட வார்த்தைகள் எடுக்கிறாரு. அப்படி ஒண்ணு இல்லை. 500 வார்த்தை மேல இருக்கும், உள்ள போய் லிங்க் பண்ணுவீங்க. எகைன் ஹோமோஃபோன் ரொம்ப முக்கியம். சி ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி தான் உச்சரிக்கணும். பொலிட்டிக்ஸ்ல போய் நான் ஆக்ஸ்போர்ட்ல இன்னைக்கு காட்ட போறேன். அதுல வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ப்ரொனன்சியேஷன். ஒரே, அதுக்கு வந்து ஆடியோ இருக்கும், அதோட ஃபார்ம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ரொம்ப பக்கவான ஒரு விஷயம். அதை நான் வந்து குயிக்கா பண்ணிடுவேன். எப்போ பண்ணுவேன்? 8 to 8:10 இன்னைக்கு பண்ணிடுவேன். ஸோ தட் உங்களுக்கு குடியரசு தினத்துல நிறைய பேர் ஃப்ரீயா இருப்பீங்க. அதனால அந்த டயத்தை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் நான் பண்றேன். வீக்கெண்டுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை பண்ணலான்னு பார்த்தேன். 1 டே முன்னாடி பண்ணிடலாம். 77. லுக் அட் தட். இப்ப பாருங்க, அங்க சி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் கொடுத்துட்டோம். கோக்கெல்லாம் இல்லைங்களா? ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் கொடுத்துட்டோம். ஐ கோ டு மார்க்கெட் எவ்ரிடே. பாருங்க, ஐ கோ டு மார்க்கெட் எவ்ரிடே. ஒவ்வொரு நாளும் சிக்னல் வேர்டு வருது. வர்றப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்றோம். டூக்கு அப்புறம் மார்க்கெட்டுங்கிற நவுன் வர்றப்ப டூ வந்து டூ பிகம்ஸ் அ ப்ரப்போசிஷன். ஐ சி மூவி எவ்ரி வீக். ஐ சி எ மூவி எவ்ரி வீக். நீங்க எப்படி வேணாலும் அருமையா கொண்டு வந்துக்கலாம். ஆல்ரைட், இதை அப்படியே தமிழ் படுத்தலாம். எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டேஜுக்கு நீங்க அருமையா வந்துட்டீங்க. அப்படியே அப்ளை பண்ணுவோம். 77.
வழி. வே. Yeah, Way. yeah. There is always a way. There is always a way. எப்பயுமே ஏதோ ஒரு வழி இருக்குது. There is always a way. இப்ப பாருங்க, always a way. If there is a will, there is a way. இது கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன வயசுல. ஓகே, வசூல்ராஜா MBBS சொல்லுவாங்க இல்லையா, மனம் இருந்தால் மார்க்கம் வந்து அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னு காமெடி பண்ணுவாரு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, மனம் இருந்தால் வில், உங்களுக்கு டிசைர் இருக்கு, ஆசை இருக்கு. If there is a way, if there is a way, if there is a will, there is a way, right? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, அந்த வழிதான் மார்க்கம், வழி, ரைட்? வில், வில்லு நீங்க போட்டுக்கலாம்ல. வில்லுக்கு நீங்க நான் நேற்று சொன்னதான் நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. வில்லுன்னா உயிலு, வில்லுன்னா விருப்பம், ரைட்? வில்லுன்னா future tense. மூணு வந்துருச்சா, ரைட்? If there is a way, if there is like there, again there. ஹோமோஃபோன் பாருங்க, இது வந்து ஹோமோனும், ஹோமோனும், கேர்ஃபுல், ஹோமோனும். ஹோமோஃபோனை பார்த்துடலாமா? ஹோமோஃபோன் கண்ணி வெடி இருந்துகிட்டே இருக்கும், நீங்க தான் பார்க்கணும். தேர், THERE, அங்கே, ரைட்? தேர். இன்னொன்னு THEIR, தேர், அப்படிதான் படிக்கணும். நம்ம அந்த தேர் தேர் அப்படின்னு மாத்தி படிப்போம். ரெண்டுமே தேர், தேர் தான். அவர்களுடைய. அடுத்தது THEEY அப்போஸ்ட்ரோஃபி RE, தே ஆர கண்ட்ராக்ட் பண்ணுவாங்க, தே ஆர கண்ட்ராக்ட் பண்ணுவாங்க. கண்ட்ராக்ட்னா சுருக்குவாங்க. பாருங்க, கண்ட்ராக்ட் பண்ணுவாங்கன்னா சுருக்குவாங்க. இது புரியுதுங்களா? நீங்க ஆடியோ பிரதீப் சார் கண்ட்ராக்ட் பண்ணுவாங்கன்னா சுருக்குவாங்க. வினோத் சார் புரியுதுங்களா? சுருக்க கண்ட்ராக்ட் பண்ணுவாங்க. தே ஆர தேர்ன்னு தான் படிப்பாங்க, தே ஆர தேர்ன்னு தான் படிப்பாங்க. கோபாலகிருஷ்ணன் சார் முக்கியமா முக்கியம் இது மூணுத்தையுமே தேர்ன்னு தான் படிப்பாங்க ஆங்கிலேயர்கள். நம்ம தான் தேர் தேர் அப்படி இப்படிதான் சொல்ல. நீங்க மூணுத்தையும் போய் பாத்தீங்கன்னா, நான் சொல்ற ஆக்ஸ்போர்ட் சைட்லயோ கேம்பிரிட்ஜ் சைட்லயோ மூணுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த இதுதான் நம்ம ஆங்கிலத்தை தாய்மொழியா கொண்டவர்களுக்கும் இதுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். வடிவேல் சார் இன்னைக்கு இதே ஆன் பண்ணல, அரியலூர்காரு சரவணகுமார் சார் வந்து ஆன் பண்ணல. நமக்கு ஆன் பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு வார்த்தை சொன்ன பாத்தீங்களா, இப்போ ஒரு சொன்ன பாத்தீங்களா, கண்ட்ராக்ட்னு அப்படியே போட்டுங்க. ஹோமோகிராஃப் பாருங்க, அனுமார்வால பாருங்க, கண்ட்ராக்ட். கண்ட்ராக்ட்னா கண்ட்ராக்ட் பண்ணிட்டாங்கன்னாங்க சுருக்குறாங்க இல்லையா? இப்ப பாருங்க, கான்ட்ராக்ட் அதே வார்த்தை தான். ஒப்பந்தம் போட்டுங்க, ஒப்பந்தம். கான்ட்ராக்ட்னா, கண்ட்ராக்ட்னாக்கா ஷார்டன் பண்றது, சுருக்கிறது. கான்ட்ராக்ட் அப்படின்னா அதே ஸ்பெல்லிங் தான், ஆனா கான்ட்ராக்ட்னு படிக்கணும். கான்ட்ராக்ட்னா அக்ரிமெண்ட். இப்போ கூப்பன் சார் மைனூட் சொன்ன மாதிரி தான், அருமையா சொன்னார், ரைட்? நான் சும்மா இங்க கண்ட்ராக்ட்னு சொன்னேன், இங்க போய் கான்ட்ராக்ட்னு சொல்லக்கூடாது. இங்க கண்ட்ராக்ட் தான், அதே ஸ்பெல்லிங் தான். நான் கேபிட்டல் சி சும்மா போட்டிருக்கேன், ஸ்மால் சியும் வரும். அது வந்து கேபிட்டல் சி போட்டு மாத்துறேன் அப்படின்னு இல்லை, ஸ்மால் சியும் வரும், நடுவுல வந்தா கண்ட்ராக்ட். எஸ் எஸ், வருதுங்களா கோபாலகிருஷ்ணன் சார்? இது புரியுதுங்களா உங்களுக்கு? இதுக்குள்ள இந்த லேயர், மல்டி லேயர், ரைட்? மல்டி லேயர். கமலஹாசன் படம் பாக்குற மாதிரி ஒரு லேயர் போயிட்டே இருக்கும், இன்னொரு லேயர் போயிட்டே இருக்கும், கனெக்ட் பண்ணுவாங்க. நிறைய படம் அப்படி பார்த்திருக்கேன், மல்டி லேயர், மல்டி லெவல். நிறைய ஹாலிவுட் மூவிஸ் அப்படி இருக்கும், மல்டி லேயர்டா இருக்கும். கண்ட்ராக்ட், கான்ட்ராக்ட். இப்ப பாருங்களேன், கண்டக்ட், கண்டக்ட்னா நடத்துறது, நடத்துறது. பாருங்க, கான்டாக்ட்னா இப்ப பாருங்க, கான்டாக்ட் சர்டிஃபிகேட். அது கண்டக்ட் சர்டிஃபிகேட் சொல்ல மாட்டோம், ரைட்? கண்டக்டர் நடத்துனர். கண்டக்டரை வந்து கான்டாக்டர்னு சொல்ல மாட்டோம், கண்டக்டர்னு தான் சொல்லுவோம். கண்டக்டர்னா நடத்துதல். கான்டாக்ட்னா ஒழுக்கம், கான்டாக்ட் சர்டிஃபிகேட். சரிங்களா? பாருங்க, சேம் ஸ்பெல்லிங். கண்டக்ட், கான்டாக்ட், கண்டக்ட், கான்டாக்ட், கான்டாக்ட், ரைட்? கண்ட்ராக்ட், கான்ட்ராக்ட், கண்ட்ராக்ட், கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்களா, நிறைய எழுத போறோம், நிறைய எழுத போறோம். நீங்க இதை ரசிக்க ஆரம்பிக்கணும். இது வந்து இதோட தனித்துவத்தை புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள மாதிரி ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும். தமிழுக்கே தனித்துவம் நமக்கு தெரியும், அது மாதிரி ஆங்கிலத்துக்குரிய தனித்துவமா அதை எடுத்துக்கிட்டு பார்க்கணும். ஆனா இது நீங்க பாருங்க, நீங்க தமிழ்ல நோட்ஸும் எடுத்துங்க, அப்பதான் ரிவைஸ் பண்றப்ப சரியா இருக்கும். ரைட் ரைட். நம்பர் 78.
ஆல்ரைட், இது முடிந்தது. இந்த ஃபினிஷ் கம்ப்ளீட் ஃபினிஷ் இல்ல, என்னால முடிஞ்சது. ஐ குட். ஓகே ஓகே, ஐ குட் கோ. ஞாபகம் வச்சுக்க, இது முக்கியமானது, நோட் பண்ணிக்கங்க. ஐ குட் கோ தமிழ்ல என்னால் போக முடிந்தது. என்னால் போக முடியுது எழுதுங்க. ஐ குட் கோ, என்னால் இப்ப பாருங்க முக்கியமானது, குட் ஐ டேக். குட் ஐ டேக்னா இதுல முடிந்தது வராது, இதுல முடியும் தான் இருக்கு. எடுத்துக்கலாமா அப்படின்னு என்ன தெரியுங்களா? கேன் ஐ டேக்குக்கும் குட் ஐ டேக்குக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? பொலைட்டா கேக்குறது. எஸ், இது மரியாதையா பொலைட்டா ஹியூமிலிட்டியோட கேட்டா குட் ஐ டேக். இந்த இடத்துல முடிந்ததுன்னு வராது, இந்த இடத்துல என்ன வரும்? முடியும்னு வரும். முடியுமா முடியுமா வரும். அப்ப இப்ப பாருங்க, இந்த குட்டுக்கு 2 யூஸ் இருக்குது. இங்க பாருங்க, குட்டுக்கு 2 யூஸ் இருக்கு. முடியும்னு சொல்லலாம், ஆனா முடியும்னு சொல்றப்ப மரியாதையோட சொன்னா குட். கோபாலகிருஷ்ணன் சார், இது ரொம்ப நுணுக்கமா பார்க்கணும். ஒண்ணு வந்து முடிந்ததுக்கு வரும், சரியா? ஐ குட் கோ, நான் போக முடிஞ்சது, நான் போயிட்டேன். குட் ஐ டேக், கேன் ஐ டேக்னா உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலாம். இந்த பென்சில் இருக்கு, இந்த பென்சில் நான் எடுத்துக்கிறேங்கிறப்ப எழுதணும்னா கிடை. இப்ப நீங்க பேங்க்ல எல்லாம் போக பாத்தீங்களா, நிறைய பேர் 199 பேர் சட்ட பாக்கெட்ல வந்து பேனா எடுத்துட்டு போகாமலே போவாங்க. நல்லா தெரியும் அங்க ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னு. ஆனா வந்து பேனா எடுத்துட்டு போகாமலே பாத்துருக்கீங்களா? 200ல ஒரே ஒரு ஆள் மட்டும் பேனா எடுத்துட்டு வந்திருப்பாரு. அவருக்கு சுத்திலும் போய் அந்த பேனா எடுப்பா வாங்குவாங்க. அவரு நம்ம யாருன்னே தெரியாது. அவரு ரைட்டு, கையில வேற பணங்கணம்லாம் வச்சிருப்பாரு. பக்கத்துல போய் நம்ம இன்னும் கேட்கவே யோசனை இருக்கு. அப்ப வந்து கேனை Can I take your pencil? Can I have your pencil? சொல்லக்கூடாது, அது rude. Could I have your pencil? Could I have your pen? Could சம்பந்தமே இல்லாம நமக்கு மூணாவது ஆள்கிட்ட குட்டு தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம பாஸ் கிட்ட குட்டு தான் யூஸ் பண்றோம். நம்ம ஃப்ரெண்டு கிட்ட, நம்ம குடும்ப உறுப்பினர்கிட்ட கேன் யூஸ் பண்ணலாம். நோட் பண்ணிக்கிறீங்களா? குட்டு வந்து மரியாதை, அழகா சொன்னாங்க பூனா மேம். மரியாதை. குட்டுக்கு 2 ஃபங்க்ஷன் இருக்கு. ஒண்ணு வந்து முடிந்ததுன்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லுவோம். எப்படி உட்டுக்கு 2 ஃபங்க்ஷன் இருந்ததோ குட்டுக்கு ஹோமோனிம். இது வந்து ஹோமோனிம், புரியுதுங்களா? குட்னா பாஸ்ட் ஆஃப் கேன், பாஸ்ட் ஆஃப் கேன், ரைட்? கேனு, ரைட்? கேனுன்னே உங்களுக்கு வந்துடும், திருப்பி ஹோமோனிம் வந்துடும், ரைட்? பாத்தீங்க. இன்னொரு குட்டு வந்து ரெஸ்பெக்ட், ரெஸ்பெக்ட் கொடுக்கிறது, ரைட்? ரெஸ்பெக்ட் எகெயின். பாத்தீங்க, இந்த பாஸ்ட் ஆஃப் கேன் ஒன்னே எந்த கேனுங்கிறது நினைப்பு வரணும். ஒரு கேன் வந்து வெசல், பாருங்க, தடிக்கு விழுந்தாலும் இங்கிலீஷ்ல விழுங்க, விழுந்துடலாமா? வெசல், பாத்திரம் பாத்திரம் பாத்திரம். இன்னொரு கேன் வந்து முடியும், எபிலிட்டி போட்டுருங்க. நீங்க தமிழ்ல நோட்ஸ் எடுத்துக்கலாம், தப்பு இல்ல. ஆங்கில வார்த்தையும் எழுதணும், ஆங்கிலம் டு ஆங்கிலம் நான் சொல்ற வார்த்தையும் எழுதணும், ரைட்? அகெயின் திருப்பி வருது, திருப்பி போகுது. இது என்னங்க இந்த குட்டு? ஹோமோ நிம்மா. குப்பன் சார், இந்த இது வந்து ஹோமோனிமா, ஒரே மாதிரி இருக்கும் வெவ்வேறு இடத்துல. இது ஹோமோனிமா, ரைட்? ரைட். இது ஹோமோ கிராஃப், ஹோமோ கிராஃப். நிறைய பார்க்க போறோம் இது எல்லாமே. ஓகே, நவ் அந்த சவுண்ட் கேட்கறது உங்களுக்கும் கேட்குமே, உடனே நீங்க மியூட் பண்ணிடலாமே. அந்த அளவு தான் எனக்கு கேட்குதுன்னா, எல்லாருக்கும் கேட்குதுன்னா அவங்களுக்கும் கேட்குமே, உடனே பண்ணிடலாமே. 79 79. All right. Easy. People. People. people People. இது என்னன்னா இப்படி ஒண்ணு இருக்கு. இப்ப பாருங்க, திடீர்னு ஒரு ஹோமோஃபோன்ல இப்படி ஒண்ணு இருக்கு. ஒரு பீப்புள்னா மக்கள் தெரியும், ரைட்? பியூப்பிள். இப்ப பாருங்க, இத வந்து ஒரே மாதிரி உச்சரிப்பாங்க. இப்படின்னா என்ன அர்த்தங்க? கருவிழி. கருவிழி மட்டும் தானா? கருவிழி மட்டும் தானா? சென்ட்ரதாய் கட்டாயமா சொன்னாரு. இந்த பீப்புளை உடனே இறக்கிடுங்க, எங்க? ஹோமோ நிம்ல இறக்கிடுங்க. இது ஹோமோபோன்ல வந்த விஷயம். ஹோமோ நிம்ல வந்து இறக்கிடுங்க. ஹோமோ நிம்னா அதே மாதிரி இருக்கும், அதே வார்த்தை. யாருக்காவது தெரியுமா பீப்புள்னா இன்னொரு மீனிங் என்னன்னு? ஒண்ணு வந்து சென்டர் ஆஃப் தை, இங்க இறக்கிட்டேன். இன்னொன்னு
தெரியாதா? பீப்புள் எஸ்ல ஆரம்பிக்கும், எஸ்டில ஆரம்பிக்கும். இது ஆயிட்டு தான் நம்ம வருவோம். வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதி நம்ம படிச்சா எப்பெல்லாம் படிச்சோமோ நம்ம படிச்சாலே இதுவா தான் இருப்போம். இப்ப நீங்க எல்லாம் இதுதான் ஸ்ட்ரென்த். இல்ல, நீங்க எல்லாம் இதுதான். இப்ப நீங்க, நான் வாத்தியாரு, நீங்க ஸ்டூடெண்ட். பாருங்க, நோட் பண்ணிக்கீங்க. சதீஷ் சார், நான் போடுறது புரியுதா? இல்ல ஆங்கிலத்தோட இது அந்த தனித்துவத்தை புரிஞ்சுக்க முடியுதா? புரிஞ்சுக்க முடியுதா? ஏதோ ஒரு வார்த்தை சொன்னா இன்னொரு வார்த்தை இருக்கு, இது இருக்கு, அது தெரிஞ்சுட்டாலே போதும். அந்த 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 அறியாமை இருக்கிறதுனாலதான் அது கஷ்டமா நமக்கு தெரியுது. பிரமாதமா நீங்க கொண்டு வந்தீங்கன்னா கொண்டு வரலாம். ஆனா ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க 500 வார்த்தைய அவ்வளவு முக்கியமா கேர் எடுத்துட்டு நீங்க பண்ணணும். அப்படி பண்ணி ரொம்ப சீரியஸாவும் சின்சியராவும் நீங்க பண்ணீங்கன்னா வந்துடும். பீப்புள்னா ஸ்டூடெண்ட். ரைட். நவ் மக்கள். பாருங்க, பீப்புள் ஆர் ஆல்வேஸ் பவர்ஃபுல். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புங்கிற அப்படி பவர்ஃபுல், அவ்வளவு பவர். அந்த பவரை நம்ம சொல்லியே தெரியாது, ஃபைனலா தெரியுதுதான். பீப்புள், ரைட்? பீப்புள் ஞாபகம் வச்சுங்க. பீப்புள்னா மக்கள், ரைட்? பீப்புள்னா மக்கள். நீங்க எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இது பெரிய வார்த்தை. அது வெவ்வேறு இதுல நீங்க வந்து மீட் பண்ண போறீங்க. அதனால 71. ஆல்ரைட். என்னுடைய நல்லா தெரியும், ரொம்ப ஈஸி. டாப் 100ல வந்துருச்சு. சொல்லுங்க, ஈஸி குயிக்கா போயிடலாம். ரொம்ப ஈஸியா உள்ளது. நம்ம வந்து குயிக்கா போயிடணும், ஏன்னா கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. மை நேம் இஸ் தம்பையா. நீங்க உங்க பேரை எழுதிக்கிங்க, பர்சனலைஸ் பண்ணிக்கலாம். மை நேம் இஸ் தம்பையா. ரொம்ப ஈஸியா கொண்டு வரலாம். உங்க பேரை எழுதிக்கிங்க. ஆடியோ கட் பண்ணணும். ஆடியோ கட் பண்றப்ப எனக்கு தெரியணும் அது நீங்க அனுப்பியிருக்கீங்கன்னு. இல்லைன்னாலும் உங்க பேர் எனக்கு தெரியும், இருந்தாலும் நீங்க அதை எழுதணும். மை நேம் இஸ் தம்பையா. உங்க பேர் என்னன்னு எழுதிக்கணும். மை 72. சார் அது 81 சார். ஓ எதுக்காக 70 போட்டேன்னு எனக்கு தெரியல. 81. ஆல்ரைட். 81. ஏன்னா அந்த நம்பர்லாம் விட்டுறக்கூடாது, கரெக்டா பிடிச்சிடணும். 81 ரொம்ப அருமையான வார்த்தை, விட்டுறக்கூடாது. 500 வார்த்தையில ஒரு வார்த்தை கூட சாய்ஸ்ல விட்டுறக்கூடாது. பரீட்சையில சாய்ஸ்ல விடக்கூடாது. சாய்ஸே கிடையாது. ரைட்? காட்டிலும் கூட, காட்டிலும், இதை காட்டிலும் அது, அதை காட்டிலும், காட்டிலும் 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 வந்துகிட்டே இருக்கும் இந்த வார்த்தை. ஆல்சோ. ஓகே. தென் இல்ல, தேன் காட்டிலும். பாருங்க, 2 is greater than 1. எழுதிக்கிங்க. 2 is greater. ரொம்ப சிம்பிளா. 2 ஒன்றை காட்டிலும் பெரியது. 2 is greater than 1. ரைட்? இப்ப நம்ம நார்மலா சொல்றோம், 2 greater than 1. ரொம்ப சிம்பிளா. இதை வச்சு தேன் வச்சு நிறைய பண்ணலாம். ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த 500 வார்த்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் இம்பார்ட்டன்ட் தான். இருந்தாலும் தேன் 2 is greater than 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நகர்ந்தலாம், ஏன்னா பின்னாடி பார்க்க போறோம். 82. முதல். பாருங்க, தமிழ்ல முதல்னா 2 அர்த்தம் இருக்கு. தமிழ்ல அது ஹோமோனம் இல்லையா? முதலுக்கே மோசம், ரைட்? பட் இந்த முதல்ல ஃபர்ஸ்ட். This is my first trip. இதுதான் என்னுடைய முதல் பயணம். First. This is my first trip. இதுதான் என்னுடைய முதல் பயணம். ட்ரிப். இப்ப பாருங்க, ட்ரிப் போட்டுடலாமா? ஹோமோனிம். ட்ரிப்னா டிராவல், பிக்னிக், அந்த மாதிரி ஒரு சின்ன டிராவல், ட்ரிப்பு. இன்னொரு ட்ரிப் ஆயிடுச்சு, கட் ஆயிடுது, ட்ரிப் ஆயிடுச்சு. இன்னொரு ட்ரிப்பு
தடுக்கி விடுறது, தடுக்கி விடுறது, ட்ரிப் ஆயிட்டான் அப்படின்னா ஃபம்பிள். தடுக்கி விடுறது, தடுக்கி விடுறது. நோட் பண்ணிக்கோங்க, தமிழ்லையும் இது பண்ணிக்கோங்க. ட்ரிப்னா ஸ்மால் ட்ரிப்னா சின்ன பயணம், பிக்னிக் மாரி ட்ரிப்னு வச்சுக்கலாம், டிராவல்னு வச்சுக்கலாம். ட்ரிப் ஆயிடுச்சு, கட் ஆயிடுச்சுங்கிறத அப்படி சொல்லுவாங்க. அந்த கட் ஆஃப் இல்ல, நீங்க வந்து கட்டுன்னே போட்டுக்கோங்க. அந்த கட் ஆஃப்னா அந்த கட் ஆஃப் மார்க் வந்துடும். ஸோ நீங்க கட் ஆஃப் போட்டீங்கன்னா திருப்பி கட் ஆஃப் வந்து ஹோமோனிம்ல வரும். ஒரு கட் ஆஃப் வந்து டிஸ்கனெக்ட் கட் ஆஃப் பண்றது. இன்னொரு கட் ஆஃப் வந்து லெவல் ஸ்லாப்னு சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஸ்லாப் அந்த ஸ்லாப் சொல்லுவாங்க இல்லைங்களா பிரதீப் குமார் சார், அந்த ஸ்லாப், அந்த ஸ்லாப் தான் கட் ஆஃப். அப்புறம் இந்த ஸ்லாப் வந்து கட் ஆஃப், இன்னொரு ஸ்லாப் வந்து பாருங்க, அந்த ஸ்லாபை தூக்கி வைங்க அப்படிம்பாங்க. அந்த ஸ்லாப்னா ஃப்ரேம். வா எப்படி பாருங்க, அனுமார் வாழை சுருட்டிடலாமா? கட்டாயமா சுருட்டிடலாம், ரைட்? இந்த ஃப்ரேம் போட்டீங்கன்னா ஒரு ஃப்ரேம் வந்து ஃபார்ம் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கம்பாங்க, சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுங்கம்பாங்க. அதே இன்னொரு ஃப்ரேம் வந்து என்ன, நீங்க என்ன சொல்லுங்க, அந்த ஃப்ரேம் எடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்க இல்லையா, போட்டோ ஃப்ரேம். இந்த நீங்க அந்த போட்டோ ஃப்ரேம்ல வர்ற அந்த ஃப்ரேம். இப்ப பாருங்க, இந்த ஃப்ரேம் வருது, ரைட்? நல்லா பாத்துங்க, எகெயின் அண்ட் அகெயின். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ஈஸியா விட்டுறாதீங்க. இது போய் 4-5 வாட்டி ரிவைஸ் பண்ணி கொண்டு வரணும். ஓ இதுக்கு இருக்கா, இது இருக்கு. 500 வார்த்தைனாரு 5000 வார்த்தை வந்துடும் போட்டிருக்கேன். 500 வார்த்தைன்னு தான் சொன்னேன் நான். மொத்தம் அந்த 500 வார்த்தைக்குள்ள எவ்வளவு மீனிங்கிறது ஃபர்ஸ்ட் இந்த பாருங்க. ஃபர்ஸ்ட் 83. இது இன்றி அமையாது இவ்வுலகு, உண்மையானது. வாட்டர், ஆல்ரைட், வாட்டர். இது வந்து தண்ணி 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 எப்பயும் இருக்கும். இது இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாதுங்கிறது பாருங்க. இப்ப பாருங்க, வாட்டர் இஸ் எசென்சியல். இங்க முக்கியமா நீங்க பார்க்கணும், முக்கியமான ஒரு ஆங்கிலத்துல ஒரு சிக்கலான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். வாட்டர் இஸ் எசென்சியல். வாட்டர் வந்து இன்றியமையாதது, எசென்சியல், ரைட்? இப்ப பாருங்க, ஐ வாட்டர் மை பிளான்ட்ஸ். இது சொல்லுங்க, ஐ வாட்டர் மை பிளான்ட். தமிழ் சொல்லுங்க, தமிழ் சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. ஐ வாட்டர் மை தண்ணி. இப்ப பாருங்க, ப்ளூல போடலாமா? இதுலதான் ஆங்கிலத்தை பொறுத்த வரையிலும் முக்கியமா ஒண்ணு படிக்கிறது. இங்க வாட்டர் வந்து பாருங்க, ஒரு கலர் வேற கலர்ல போடும், இந்த வாட்டர் வேற அந்த வாட்டர் வேற அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாமா ஏன்னு? சப்ஜெக்ட், இது வெர்ப் சார். அதை விட முக்கியம், இந்த சப்ஜெக்ட்ங்கிறத விட இது நவுன், பெயர் சொல், இது வினைச்சொல். ஏகப்பட்ட வார்த்தை இங்கிலீஷ்ல நவுனாவும் அப்படி யூஸ் பண்ணாங்க, வெர்பாவும் அப்படி யூஸ் பண்ணாங்க. இப்ப பாருங்க, இது தண்ணீர், இது தண்ணீர் ஊற்றுறது. தமிழ்ல 2 வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, தண்ணி ஊத்துனேன் அப்படின்னு. தண்ணி ஊத்துறது, இது தண்ணி, தண்ணி இன்றியமையாது. நான் என்னுடைய செடிகளுக்கு தண்ணி ஊத்துனேன், தெளிவா இருக்கு, தண்ணி ஊத்துறேன்னு. ஆனா இங்க என்ன பண்றாங்க, ரெண்டுமே வாட்டர்னு போடுறாங்க பாருங்க. ரெண்டுமே வாட்டர்னு போடுறாங்க பாருங்க. புரிஞ்சுக்கிறீங்களா? ஐ வாட்டர் மை பிளான்ட்ஸ் டெய்லி. நான் இப்ப பாருங்க, நான் டெய்லி வாட்டர், நான் வந்து தண்ணி ஊத்துறேன். இப்ப பாருங்க, ஐ வாட்டர்டு. வா, அதை உடைச்சிடுறாங்க பாருங்க. வாட்டருங்கிற நவுனை உடைச்சு வாட்டர்டுன்னு மாத்திடுறாங்க பாருங்க. ஐ வாட்டர்ட் மை பிளான்ட்ஸ் எஸ்டர்டே. போட்டுருங்க, எழுதிடுங்க. டென்ஸ்க்கு ஏத்த மாதிரி இங்க மாத்துது, இதுக்கு ஏத்த மாதிரி போகுது. அருமை. ஊத்துறதுக்கு வந்து போரிங் வரும்ல. அது போறது வாட்டர் வந்து ரொம்ப இதா பேசுறப்ப, இப்ப வாட்டர்னு ஸ்ட்ரைட்டா பேசிடுவாங்க. போர் த வாட்டர்லாம் அதிகப்படுத்த மாட்டாங்க. ஐ வாட்டர் மை பிளான்ட்ஸ். ஓகே, போர் த வாட்டர்னா சின்ன வயசுல நம்ம இந்தியா நமக்கு சொல்லி கொடுத்தது அது. ஆனா இந்த வாட்டர் வந்து ஐ வாட்டர் மை பிளான்ட்ஸ் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஐ வாட்டர் மை பிளான்ட்ஸ், நிச்சயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரதீப் சார் நிச்சயம் கேள்விப்பட்டிருப்பார்.
கேள்விப்படல. அப்போ வாட்டரை வேர்பா யூஸ் பண்ணணும். போட்டுக்கலாமா? ப்ளூவை வாட்டர் வந்து ப்ளூவா யூஸ் பண்ணணும். அப்ப இப்ப ஒண்ணு கொண்டு வந்துடலாமா? அப்பாடான்னு இப்பதான் உட்காந்தோம். இப்ப பாருங்க போடுறீங்களா? அப்படியே அங்க கொண்டு போறோம். ஹோமோனிமா இது ஒத்துக்கிறீங்களா? ஹோமோனிம் ஒத்துக்கிறீங்களா? ஒரு வாட்டர் வந்து நவுனா இருக்கு, இன்னொரு வாட்டர் வந்து வேர்பா இருக்கு. ரெண்டும் ஒரே ஸ்பெல்லிங் ஒரே இருக்கு. ஆனா வெவ்வேறு பொசிஷன் வெவ்வேறு அர்த்தத்துல வருது. சவுண்ட் கேக்கு. நானும் முடிஞ்ச அளவு அது பண்ணி பண்ணி பாக்குறேன். அது ஒரு பெரிய சவாலா தான் இருக்குது. ஆங்கிலத்தை விட பெரிய சவாலா இருக்கும் போல இருக்கு. ரைட். வாட்டர் வாட்டர் ரைட். வாட்டர் வந்து இந்த ஒரு வாட்டர் வந்து நான் ஒண்ணு போட்டுக்கிறேன். அதுக்கு வாக்கியம் அங்க இருக்குது. வேர்புன்னு போட்டுக்கிறேன். தடிக்கு விழுந்தாலும் ஆங்கிலத்துல விழுறப்ப என்ன இருக்கும்? அப்பாடான் இருக்கும். நீங்க ஏதாவது ஒண்ணு கத்துக்குவீங்க. ரைட். இன்னொரு 3 நிமிஷம் இது பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் சொல்ல போற முக்கியமான விஷயத்தை நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு அதை பயன்படுத்த போகிறீர்கள். ஆல்ரைட். ஆல்ரைட். நவ் 84. இது 2 அர்த்தத்துல வந்து அருமையான வார்த்தை. விட்டுறாதீங்க. விட்டுறாதீங்க. இது அருமையான வார்த்தை. எந்த வார்த்தையும் சாய்ஸ்லயோ சான்ஸ்லயோ விட்டுறக்கூடாது. வாய்ப்பே கிடையாது. பண்ணி அவனு பாருங்க. போயிருக்கிறேன்னு மீனிங், இருக்கிறேன்னு மீனிங் ஏகப்பட்ட இடத்துல வந்துகிட்டே இருக்கும். 84 நான் இதுக்கு முன்னாடியே வருமோன்னு நான் எதிர்பார்த்தேன். பட் 84th ரேங்க் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஸ்டில் இட்ஸ் அ வெரி குட் ரேங்க். இப்ப பாருங்க, இது வந்து இப்படி படிக்கணும். பின் அப்படின்னு படிக்கணும். பீன்லாம் படிக்க கூடாது. பின் பின் பீன்னு படிக்க கூடாது. சரிங்களா? அத ஐ ஹவ் பீன் தேர். ஐ ஹவ் பீன் தேர். பாருங்க, உள்ள போயிடலாமா? ஹோமோபோன் போயிடலாமா? பீன்னா இருக்கிறேன். ஐ ஹவ் பீன் தேர். பீன். பின் பாருங்க, பீன். குப்பை தொட்டி பின். பீன் பின் பின் பின். ஞாபகம் வச்சுங்க. இத நம்ம வந்து பீன்னு சொல்றோம். அவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்டா உச்சரிச்சுட்டு போயிடுவாங்க அந்த 24 வார்த்தையும். பீன் பின். இப்ப போலாமா? இது ரொம்ப ஐ ஹவ் பீன் டு யுஎஸ்ஏ அப்படின்னாக்கா நீங்க உங்க இதுக்கு போலாம். உங்க எந்த கண்ட்ரிக்கு நீங்க போனீங்களோ ஐ ஹவ் பீன் டு த யுஎஸ்ஏ. நான் அமெரிக்காவிற்கு போயிருக்கிறேன். ஐ ஹவ் பீன் டு சிங்கப்பூர். நீங்க என்ன ஊரோ, என்ன ஃபாரின் கண்ட்ரியோ இல்ல ஃபாரின் அடுத்த ஸ்டேட்டோ. ஐ ஹவ் பீன் டு கேரளா. ஐ ஹவ் பீன் டு கர்நாடகா. நீங்க எது உண்மையோ அதை எழுதிக்கங்க. யுஎஸ்ஏக்கு முன்னாடி நான் தேவி போட்டிருக்கேன். போயிருக்கிறேன். சூப்பரான வார்த்தை பீனு. பல நிலைகள்ல இயங்கக்கூடிய வார்த்தை. எஸ், சொல்லுங்க. போயிருக்கிறேன் அப்படிங்கிறப்போ ஹேவ் கான் அந்த மாதிரி வரும். இல்ல ஆக்சுவலா என்னன்னா போயிருக்கிறேன். இந்த இருக்கிறேன் இருக்கு இல்லையா? அந்த இருக்கிறேன் ஹாவ் பீன் வந்து போயிருக்கிறேன். இப்ப இந்த ஹாவ் கான் டு இது ரெண்டும் ஒண்ணுதான். ஐ ஹாவ் கான் டு த யுஎஸ்ஏ. இது என்ன அர்த்தம்னா நான் இதுவும் அதே தான். ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். ஆனா இதை விட்டுருங்க. இந்த பீனு ஐ ஹாவ் பீன். இப்ப பாருங்க, ஐ ஹாவ் பீன் கோயிங். நான் போய்கொண்டே இருக்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா? இது லிட்ரலா இருதான், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த பீன் இருக்குல்ல, பீல இருந்து வர்றதான். பி வாஸ் பீன் பீயிங். இது 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 கம்பசூத்திரம். இது ரொம்ப ரொம்ப போட்டு மைண்ட உடச்சுக்க வேணாம். இப்படி நீங்க வச்சீங்க. பி வாஸ் பீயிங் வருது இல்லைங்களா? இதெல்லாம் பி வர்பு தாங்க. பீயிங் இஸ். பாருங்க, ஈஸ் வாஸ் பீன், ஆர் வேர் பீன், பி வாஸ் பீன், ஆம் வாஸ் பீன். நம்ம 2வது கிளாஸ்ல படிச்ச ஞாபகம் இருக்குங்களா? எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணா கொண்டு வந்து அந்த பீன் தான். இந்த 3வது காலம் பீன் இருந்துகிட்டே இருக்கும். அவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தை இந்த பீன். வந்து நீங்க எங்கெல்லாம் படிச்சிருக்கீங்க? நம்பர் 4, நம்பர் 8, நம்பர் 12, அப்புறம் நம்பர் 15, நம்பர் 18, நம்பர் 20 படிச்சிருக்கீங்களா? அங்கெல்லாம் பீன் படிச்சிருக்கீங்களா? ரொம்ப முக்கியமானது இல்லையா? பீன் அங்கெல்லாம் வருமா? நான் சொல்றது புரியுதா? நம்பர் 4, நம்பர் 8, நம்பர் 12 பீன் சப்போர்ட்டிங். அப்புறம் நம்பர் 15, நம்பர் 18, நம்பர் 20 வருமா? சரவணகுமார் சார், அது ஓகேவா? அதுல வந்திருக்கா? அதுதான் நம்ம பார்த்தது. பவர்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒண்ணும் இல்லை, ஒவ்வொரு நாள் கிடைக்கிறதும் நீங்க நோட்ஸை ரிவைஸ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி ஆயிடும்.
81 ஆயிடுச்சு. நம்ம 84 நிப்பாட்டலாம். எனக்கு முக்கியமா ஒண்ணு சொல்ல வேண்டியது இருக்கு. ஆல் Sir, I ரைட், have been sir. சொல்லுங்க. I have been going now. ஐ ஹவ் பீன் கோயிங், நான் போய்க்கொண்டே இருக்கிறேன். Okay, sir. Okay. ரைட். இப்ப பாருங்க, ஒரே ஒரு ஷேரை நான் இது பண்ணிட்டு இங்க வரேன். இந்த நோட்ஸ் எடுத்துக்கங்க, நீங்க ஈஸியா போய் பார்க்கலாம். இந்த கொஞ்சம் டைம் இருக்கு அப்படிங்கிறது. இப்ப பாருங்க, ஆல் ரைட், நான் இப்ப திருப்பி ஷேர் பண்றேன். குயிக்கா பாருங்க, கொஞ்சம் முக்கியம். இதை பார்த்துட்டு தான் நீங்க போகணும். பாருங்க, குயிக்கா பண்ணிக்கலாம். இப்ப கூகுள் போறேன். கூகுள் போயிட்டு இங்க பாருங்க, இது பார்க்க முடியுதா? நான் கூகுள் போறது பார்க்க முடியுதா? Yes, sir. இப்ப பாருங்க, ஆக்ஸ்போர்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி ஆன்லைன். இது சாதாரணமா ஒரு சும்மா டிக்ஷனரி எல்லாம் நினைச்சுக்காதீங்க. 150 வருஷம் இன்ஸ்டிடியூஷனு பக்காவா பண்ணியிருக்காங்க. ரைட். இப்ப இந்த வார்த்தைகள் இருக்குல்ல, இப்படி போட்டா இங்க வந்துடும். நீங்க போன ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி ஆன்லைன் நீங்க போட்டீங்கன்னா டாப் இது அதுதான் இங்க வந்துடும். இப்ப பாருங்க, இப்ப ஒரு இது போடுறேன். இப்ப வந்து ஒரு வார்த்தை நம்ம வந்து போடுறோம். இப்ப எந்த வார்த்தை வேணாலும் போடலாம். சி அப்படின்னு போடுறோம். சி நமக்கு தெரிஞ்ச வார்த்தை நம்ம சி போடுறோம். இப்ப பாருங்க, ஓகே. இதுல வந்து நான் இப்ப என்னோட ஆடியோவை கனெக்ட் பண்றேன். கரெக்டா பாத்துங்க, 500 வார்த்தைக்கும் நீங்க இது பண்ணணும். இது ஒரு நாள் 2 நாள் ப்ராஜெக்ட் இல்ல. இந்த ப்ராஜெக்ட் 60 நாள் நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? இந்த 60 நாள் அப்படியே படம் போட்டுடலாம். ஆனா இப்ப பாருங்க, கேக்குதா? கேக்குதா? இது பிரிட்டன்ல அப்படிம்பாங்க, அமெரிக்கால அப்படிம்பாங்க. இந்த 500 வார்த்தைக்கும் என்ன மாதிரி மாத்தி சொல்றாங்க என்ன அப்படிங்கிறது இப்ப சொல்லல. இப்ப பாருங்க, டூ பாருங்க, TO2 இங்க பாருங்க, டூ எப்படி அவங்க சொல்றாங்க, ஸ்ட்ராங் ஃபார்ம் பாருங்க. இப்ப நல்லா பாத்தீங்க, இந்த சிம்பிளை பாத்தீங்க, TW டூனா நம்பர் 2 பாருங்க எப்படி இருக்கு சிம்பிளை. சும்மா பாருங்க, நீங்க புரிஞ்சுக்க வேணாம். பாருங்க, குயிக்கா பாருங்க. நான் திருப்பி போறேன். பாருங்க, இங்க பாத்தீங்களா அப்படியே இருக்கு. பாத்தீங்களா சிம்பிள் அப்படியே இருக்குன்னா ப்ரொனன்சியேஷன் அப்படியே இருக்கு. இப்ப பாக்கலாமா இன்னொன்னு? பாத்தீங்களா இது அப்படியே இருக்கா? அதே சிம்பிளா? வாவ், அந்த ப்ரொனன்சியேஷன் முதற்கொண்டு அப்படியே இருக்குது. ரைட். இப்ப பார்க்கலாமா? இங்க பாருங்க, ரைட். இங்க பாருங்க, இந்த சிம்பிளை பாருங்க, பிரிட்டன்ல எப்படி சொல்லுவாங்க? ரைட். இப்ப நிறைய வார்த்தை வந்து இது ரொம்ப முக்கியமானது. இந்த சைட்டுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா இது எப்படி டிராவல் பண்றதுன்னு சொல்றேன். எனக்கு ரொம்ப முக்கியம் வேண்டியது இந்த ஏரியால ஆடியோவை நீங்க கேட்கணும். கேட்டுட்டு நீங்க அதே ஆடியோவை நீங்க உச்சரிச்சு எனக்கு அனுப்பணும். அந்த 500 வார்த்தைக்கும் 500 வார்த்தை இப்படிதான் உச்சரிக்கணும். இது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன் தெரியுங்களா? இதை எப்படி படிப்பீங்க? இது எப்படி படிப்பீங்க? தெரியல. சைமல்டேனியஸ்லி. ஓகே. வேற எப்படி படிக்கலாம் பாருங்க. இது பாருங்க, அவங்க சொன்னது கரெக்டா. அமெரிக்கால தான் சொல்லுவாங்க simultaneously. அமெரிக்கா பாருங்க, இந்த ரெண்டு வந்து அமெரிக்கன். Simultaneously. இங்க என்ன சொல்லுவாங்க பிரிட்டன்ல? Simultaneously. ஓகே. இந்த 50 நீங்க ஏன் இதை நான் சொல்றேன்னா, இது கட்டாயமா நீங்க வந்து இப்ப பாருங்க, இது எப்படி சொல்லுவீங்க? இதெல்லாம் 500 வார்த்தையில வரும். யார் வேணாலும் சொல்லுங்க. எய்தர் கரெக்ட். இப்ப பாருங்க, Either.
Either. பாருங்க. Either. 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 ஒரு ஆள் அப்படி சொன்னா ஒரு ஆள் இப்படி சொன்னா உங்களுக்கு குழம்புமா குழம்பாதா? அந்த குழப்பத்தை போக்குறதுக்கு நீங்க டிராவல் பண்ணணும். இந்த 500 வார்த்தையோட நீங்க சார் இப்ப நம்ம சார் பிரிட்டிஷ் லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணுமா இல்ல இல்ல நம்ம American ரெண்டையுமே தெரிஞ்சுக்கணும். ரெண்டையுமே தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் யூகே பேஸ்டு சிஸ்டம். நம்மளோட இன்ட்ராக்ஷன் வந்து கூகுளா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், இல்ல மூவிஸா இருக்கட்டும், அமெரிக்கன் மூவிஸ் எல்லாமே அமெரிக்கன் மீடியா. ஆனா யூகே ரெட் வந்து யுஎஸ்ஏ, ப்ளூ வந்து யூகேவா சார்? ஆமாங்க, அதுலயே எழுதிருக்கும் பாருங்க. அதுலயே எழுதிருக்கும் பாருங்க. NAM பாருங்க, நார்த் அமெரிக்கன் இங்கிலீஷ். இங்க பாருங்க பிரிட்டிஷ் இங்கிலீஷ், BRE. ஓகே ஓகே சார். ஓகே. இந்த 500 வார்த்தையை மட்டும் நீங்க பண்ணா போதும். நீங்க ஏன் அப்படின்னா அவ்வளவு முக்கியம். அந்த அந்த ஒவ்வொரு இதுக்கும் வந்து நீங்க வந்து பாக்குற விதம் பாருங்க. Was. 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 ஒவ்வொரு இதுலயும் அந்த வித்தியாசம் தெரியும். ஆனா அந்த 500 வார்த்தைக்கு மட்டும் நீங்க வந்து கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க ஒண்ணு போடுறீங்க, இதுல ஒண்ணு இருக்கு, சீன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இங்க பாருங்க, சீன் நான் குயிக்கா முடிச்சுனா ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கு பாருங்க. சி C. 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 சோ அவங்களோட இதுக்கு வந்து அப்படி வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, இப்பதான் பார்த்தோம் இல்லையா, சியும் ஒரே வார்த்தையில பார்த்தோம். சரவணகுமார் சார் பாருங்க, அதே மாதிரி சிம்பிள் அதே மாதிரியா இருக்கா? அதே மாதிரியா இருக்கா? கடலுக்கும் C. 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 இங்க திருப்பி பாருங்க, SCE. C. 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 இந்த உச்சரிப்பு நீங்க பண்ணி உங்க வாயால உச்சரிச்சு ரெக்கார்ட் பண்ணணும். மசில் மெமரின்னு சொல்லுவாங்க. அப்படியே இப்ப நார்த் இந்தியால இருந்து வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஒரு 2 வருஷம் இருந்தா கூட அவங்க தமிழ் பேசுறது பாத்தீங்களா எப்படி பேசுவாங்கன்னு? அவங்க அந்த அவங்களுடைய நாக்கு, வாயு, உதடு வந்து தமிழ் உச்சரிப்புக்கு உகந்ததா இருக்காது. அதனால தோராயமா என்ன பேச முடியுமோ அந்த பாதிப்போட பேசுவாங்க. அந்த பாதிப்பை உடைக்கணும்னா இந்த இது இப்ப பாருங்க, அந்த பாதிப்பை உடைக்கணும்னா அவங்க எப்படி பேசுறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு நம்ம பேச ட்ரை பண்ணோம்னா அந்த பாதிப்பு குறைஞ்சி. இப்ப பாருங்க, சி இங்க பாத்தீங்களா ஹோமோபோன் இருக்கா பாருங்க. இந்த சி, இந்த சி, சி, சீஸ், இந்த சீஸ் எஸ் போட்டீங்களா, சீஸ், சீஸ், சீஸ் 3 இது வருதா? இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, இதுல நிறைய விஷயம் இருக்குது. நீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளா நீங்க எல்லாமே நீங்க இந்த பேஜை பார்த்துட்டாலே போதும். வா, இவ்வளவு பெரிய விஷயமானு தெரியும். இது சாதாரண டிக்ஷனரி கிடையாது. இங்க பாருங்க, இந்த இடம் இதை மட்டும் நோட் பண்ணீங்க. இந்த ஆஸ்ட்ரிக் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆஸ்ட்ரிக்கை மட்டும் நீங்க பார்க்கணும். எனக்கு அதை எழுதிட்டு வரணும். இது ஃபுல் டைம் ப்ராஜெக்ட். எப்படின்னா 500 வேர்ட்ஸும் நீங்க எடுத்து ஒரு ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பணும். ஒண்ணா ஒரு நாள் 2 நாள் இது முடியாது. 2 வீக்ஸ் நீங்க எடுத்துட்டு பண்ணுவீங்க. அதுதான் என்னுடைய 1 மந்த் ட்ரைனிங் முடிஞ்ச உடனே இமீடியட்டா பண்றது. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எதுக்கு சொல்றேன்னா, இதுவரையும் பார்த்த வார்த்தைய நீங்க போட்டு பாருங்க. பாருங்க, A1 A2 B1 B2 C1 C2, A1 A2 B1 B2 C1 C2 அது மட்டும் எழுதிக்கீங்க. A1 A2 B1 B2 C1 C2. அது என்னன்னு உங்களுக்கு தெரியறதுக்கு நான் குயிக்கா சொன்னேன். நீங்க போய் உள்ள ரிசர்ச் பண்ணீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சிடும். இருந்தாலும் அது ரொம்ப ஈஸியா இருக்கும் நான் சொன்னா அதுக்காக. A1 A2 B1 B2 C1 C2. ஓகே, இந்த 500 வார்த்தையும் தான் தாரக மந்திரம். இந்த 500 வார்த்தை வந்து தாரக மந்திரம், ரைட்? ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மாதிரி. இப்ப பாருங்க, இது என்னங்க? இது என்னங்க? DASC என்ன சொல்லுவாங்க? செடியெல்லாம் வச்சுக்குவாங்களே, செடி வச்சுக்கிறது. வாஸ்ன்னு சொல்லுவாங்க இதுல, யூகேல, யூஎஸ்ல அப்படியே மாத்தி சொல்லுவாங்க. செடி தொட்டி இருக்கு இல்லையா, செடி தொட்டி வச்சிருக்கோம்ல, அதான் வாஸ் வேஸ்மாங்க. சோ எனக்கு வேண்டியது அந்த 500 வார்த்தைகளை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க எப்படி இங்க சொல்றாங்க அப்படிங்கிறது. நீங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கட்டாயமா இவங்க வேற மாதிரி பேசுவாங்க, அவங்க வேற மாதிரி சொல்லுவாங்க. இந்த 500 வார்த்தைகளை என்ன மாதிரி வேற மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கணும். இப்ப இது நிறைய
இருக்கு. ஓகே, திஸ் இஸ் வாட் இட் இஸ். நான் திருப்பி போறேன். இந்த சைட்டுக்கு போங்க, ஆடியோவை கேளுங்க. என்ன ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துக்கும் முக்கியமானது இருக்கும். இப்ப பாருங்க, இந்த ஆஸ்ட்ரிக் போட்டிருக்காங்க பாருங்க, ஒண்ணும் கிடையாது. கோவை எப்படி நீங்க சொல்லுவீங்க? கோவை எப்படி சொல்லுவீங்க? இதோட முக்கியத்துவம் வந்து அளப்பரியது. கோவை எப்படி சொல்லுவீங்க? கோனா என்ன? போறது தானே. போறதை வந்து நீங்க தமிழ்ல வந்து விளக்கணும் ஒருத்தவங்கள்ட்ட அப்படின்னா எப்படி விளக்குவீங்க? நான் போகிறேன். இல்ல, அதான் போங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. ஆனா அந்த வார்த்தையை வந்து சொல்லணும். போன்னா என்னன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது. சொல்லிடலாமா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு. வாவ், தமிழால நம்மளால சொல்ல முடியும். அந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, ஆனா அந்த வார்த்தையை விளக்கணும். பண்ணிடலாமா? அப்படி பண்ண என்ன அர்த்தம்? அவ்வளவுதான். பழம் நழுவி பால்ல விழுறது. கீழே விழுந்தாலும் இங்கிலீஷ்ல விழும். கோன்னு பார்த்துலாமா? குயிக்கா கோங்கிற வார்த்தை போன்னு தெரியுமா? இங்க போலாமா? இங்க பாருங்க, அது இந்த ஆஸ்ட்ரிக்க பாருங்க. டு மூவ் ஆர் டிராவல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். வா, கோங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாமலே கோன்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டாங்க. இதுதான் அந்த 500 வார்த்தைக்குள்ள வர்றது. இது புரியுதுங்களா? இதுக்கு பேரு ஆக்டிவ் வொக்காபுலரி. எழுதிக்கிங்க, ஆக்டிவ் வொக்காபுலரி. ஆக்டிவ் வொக்காபுலரி. இது தெரிஞ்சுட்டா போதும், நீங்க ஏகப்பட்ட விஷயத்தை உள்வாங்கிக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? தமிழ்ல அந்த வார்த்தை சொல்லாமலே தமிழ்ல சொல்லணும் என்னன்னு. அது நம்மளால சொல்ல முடியும். நம்ம தாய் தமிழ்ங்கிறதுனால ஈஸியா சொல்லலாம், அடிமனசுல உறைஞ்சிருக்குங்கிறதுனால சொல்லிடலாம். இங்கிலீஷ்ல சொல்றாங்கன்னா அதுவும் அதே 500 வார்த்தையை வச்சு பாருங்க, திருப்பி 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 அவ்வளவுதான். ஒரே ஸ்வீட் தாங்க, ஒரே சுகர் தான், ஏகப்பட்ட ஸ்வீட் பண்ணலாம். இது இந்த ஆஸ்ட்ரிக்கை விட்டுறாதீங்க, ரொம்ப முக்கிய குறி. ஒண்ணு ஆஸ்ட்ரிக்கு பின்னாடி பார்த்தா ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இது வேண்டாம், இது வந்து பாக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். இதுவரையிலும் உள்ள வார்த்தையை பார்க்கணும். எதுக்காக பார்க்க கொடுத்தேன்னா எப்படி உச்சரிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக. நீங்க எப்படி 80 வார்த்தை இருக்கு இல்லைங்க சார். இந்த தேன், மை பீப்புள், இது எல்லாமே இதுல உள்ள போட்டு நாங்க பாக்கணுங்களா? உள்ள போட்டு பார்க்கணும். இதுல ஆடியோ. ஆனா எவென்ச்சுவலா 60 டே ப்ராஜெக்ட்ல நீங்க எல்லாமே பண்ணிடுவீங்க. 500 வார்த்தையும் பண்ணுவீங்க. இன்னைக்கு இதை காட்டியிருக்கேன். காரணம் என்னன்னா, கொஞ்சம் டயர் இருந்ததுன்னா ஒரு 1/2 hour 45 minutes நீங்க எடுத்து இந்த சைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சும்மா ஜஸ்ட் பாருங்க. கோ பாருங்க, பாருங்க, எப்படி பாருங்க அமெரிக்கன்ஸ். இங்க பாருங்க யூகே. நல்லா பாத்துக்கணும், ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி உச்சரிக்கிறாங்க. சில வார்த்தை டோட்டலா மாத்தி உச்சரிப்பாங்க, சில வார்த்தை டோட்டலா மாத்தி. அது நீங்களே சொல்லிட்டீங்க என்ன வார்த்தைன்னு, நீங்களே அதை கண்டுபிடிங்க. சூப்பரா இருக்கும். சரிங்களா? சோ அது பார்க்கலாம். மணி ஆயிடுச்சு, 8:15 ஆயிடுச்சு. ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. அண்ட் தேங்க்யூ. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு ஆடியோ மட்டும் கட் பண்ணிடுங்க. என்ன இருக்கோ அப்படியே அந்த வார்த்தையை சொல்லி தமிழகத்தை சொல்லி ஒரு வாக்கியம் இருக்கு, அந்த வாக்கியத்தை படிச்சு காட்டினா போதும். பார்க்கிங் லாட்ல சைட்ல வச்சதை நீங்க ஒண்ணும் படிக்க வேண்டியல, அது வேண்டியில்ல. ஏன்னாக்கா அது வந்து ஒரு மிகப்பெரிய தொடர்கதையா இருக்கும். நல்ல அனர்த்தியான தொடர்கதையா இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். நீங்க இதை மட்டும் எனக்கு கட் பண்ணி கொடுங்க. நிறைய பேர் நிறைய எனக்கு அனுப்பியிருக்கீங்க. மொத்தமா 2 பேர் தான் அனுப்பல. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதோட முக்கியத்துவத்தை நீங்க உணர்ந்திருக்கீங்கன்னு தெரியுது. கட்டாயமா இதை பண்ணுங்க. அப்படியே கூட கொஞ்ச நாளைக்கு டிராவல் பண்ணுங்க, சரியாயிடும். தட் ட்ரிப் வில் பி a good. அந்த ட்ரிப் இன்னொரு ட்ரிப்பா இருக்காது, தடுமாறுற ட்ரிப் இருக்காது. ஆனா நல்ல பயணமான ஒரு ட்ரிப்பா இருக்கு. எஸ், நாளை சந்திப்போம். உடனே அனுப்பி விடுறேன். ஓகே, தேங்க்யூ. Thank you very much.